ஓம் ஸ்ரீ குருப்பியோ நமக. ஓம் சக்தி பராசக்தி. வணக்கம். 4ஆம் வீட்டு அதிபதி, அதாவது நம்மளுடைய ஜாதகத்துல 4வது வீட்டுக்குரிய அந்த கிரகமானது 12 கட்டத்துல உட்காரும் பொழுது, அந்த 12 வீட்டுல உட்காரும் பொழுது எந்த மாதிரியான பலன்களை கொடுக்கும் அப்படின்றத பத்தி தான் பார்க்க போறோம். 4ஆம் வீட்டு அதிபதி அப்படின்றது, இந்த 4ன்றதே இந்த ஸ்தானம் வந்து ரொம்ப நல்ல ஸ்தானம்ங்க. ஒரு சுகமான ஸ்தானம். அதனாலதான் அதுக்கு பேரே வந்து சுகஸ்தானம். ஒரு வீடு வாசல் வாங்கணும், ஒரு வாகனம் வாங்கணும், ஒரு மனை வாங்கணும், அம்மா வழியில நம்மளுக்கு சொத்து வரணும், அம்மாவுடைய அந்த அன்பு நம்மளுக்கு கிடைக்கணும், அம்மாவோட அந்யோன்யமா இருக்கிறது, அம்மா வழி உறவுகளோட வந்து ஒரு நல்ல இணக்கத்தோட இருக்கிறது, இது எல்லாத்துக்குமே காரகம் அந்த 4வது வீடு தான். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா, நீங்க வந்து காலேஜ் ஸ்டடீஸ் போறது, இந்த காலேஜ் ஸ்டடீஸ்க்கான விஷயமும் அந்த 4வது இடம்தான். நம்ம விரும்பின படிப்பை படிப்பது, நீங்க என்ன படிக்கணும்னு நினைக்கிறீங்களோ அது உங்களால படிக்க முடியுமா, அது வந்து உங்களுக்கு செட்டில் ஆகி வருமா, அதன் மூலமா நீங்க வேலைக்கு போய் வருமானம் ஈட்டுவீங்களா, இது எல்லாமே பார்க்கறதுக்கு அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா அந்த 4வது இடம்தான். 4ஆம் இடம் என்பதே சுகஸ்தானம். இந்த சுகஸ்தானம் அப்படின்றது வந்து பாத்தீங்க அப்படின்னா, ஒருவர் தன்னுடைய வாழ்க்கையில என்னெல்லாம் அனுபவிக்க முடியுமோ அத்தனை சுகங்களையும் அனுபவிக்க இயலக்கூடிய இடம் அந்த 4வது வீடு. அப்ப அந்த 4 ஸ்ட்ராங்கா இருக்கணும். பொதுவா வந்து இந்த 1, 5, 9 அப்படின்றது திரிகோணம், 1, 4, 7, 10ன்றது கேந்திரம். இந்த திரிகோணம் கேந்திரம் ரொம்ப நல்லா அமைஞ்சிருச்சு அப்படின்னா அந்த மனிதனுடைய வாழ்க்கை ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். அப்ப எல்லாருக்குமே 1, 5, 9 இல்ல 1, 4, 7, 10 நல்லா இருக்குமா அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஏதாவது ஒரு சைடு நல்லா இருக்கும். ஒண்ணு திரிகோணம் நல்லா இருக்கணும், இல்ல அப்படின்னா கேந்திரம் நல்லா இருக்கணும். இல்ல இந்த கேந்திரத்துல வந்து பாத்தீங்கன்னா இந்த 4 வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த 4 என்பது வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய சுக செல்வங்கள். இப்ப ஒருத்தருக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா, அவருக்கு வந்து ஒரு 4, 5 வீடு இருக்கும். ஆனா அந்த 4, 5 சொந்த வீடாவே இருக்கு. அந்த சொந்த வீட்டுல வசிக்கிறதுக்கு அவருக்கு 4வது வீடு அனுமதிக்கணும். எல்லாம் வாங்குறாரு. ஆனா 4வது இடம் கெட்டு போச்சு அப்படின்னா அவரால் அந்த சொந்த வீட்டுல வசிக்கவே முடியாது. அவர் ஒரு இடத்துல வாடகைக்கு இருப்பார். அப்ப அந்த 4 என்பது ஒரு மனிதனுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கா வலுப்பெற்று ஒரு சுபரனுடைய பார்வை பெற்று பாவ கிரகங்களுடைய சேர்க்கை இல்லாமல் பாபிகளுடைய பார்வை இல்லாமல் இருந்தால் அந்த மனிதர் நிச்சயமாக தன்னுடைய வாழ்நாள் முழுமைக்குமே அவருடைய காலம் முடிவு வரைக்குமே வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு நல்ல சுகத்தோட நல்ல செல்வ வளத்தோடவே வாழ்ந்து செல்வார். இதுதான் வந்து 4வது இடத்துக்கான ஒரு முக்கிய குறிப்பு. 4 நல்லா இருந்துட்டா போருங்க. 4 எல்லா நாளுமே நல்லாயிடும். எல்லா விஷயங்களும் நல்லாயிடும். 4ஆம் இடம் என்பது ஒரு மனிதனுக்கு மிக மிக முக்கியமான இடம். தாய், தாயுடைய அன்பு, தாய் மூலம் வழியில் வரக்கூடிய உறவுகளின் அன்பு, அவங்க மூலமா கிடைக்கக்கூடிய வரவுகள், அந்த உறவுகளின் மூலமாக வரக்கூடியது. இப்போ ஒருத்தருக்கு வந்துட்டு 7ல வந்து தாய் ஸ்தானத்துக்குரியவர் இருக்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன். அப்ப தாயின் வழியில வந்து அவருக்கு கல்யாணம் ஆகும். அப்ப அந்த வாழ்க்கை நல்லா இருக்குமா அப்படின்றதே அதை வச்சுதான் நம்ம வந்து சொல்ல முடியும். அதனாலதான் வந்து அந்த 4ஆம் இடத்திற்கு ரொம்ப ஒரு பெரிய இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க. இது மட்டுமே கிடையாது. 4ன்றது இதோட முடியறதுன்னே இல்லை. ஒருவர் தன்னுடைய படிப்பின் மூலமாக ஒரு நல்ல பொருள் ஈட்டுவதற்கு ஒரு வெளிநாட்டுல போய் வேலை செய்யறதுக்கோ இல்ல வெளியூர்ல போய் வேலை செய்யறதுக்கோ இந்த 4ம் வந்து உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருந்தாதான் பண்ண முடியும். இல்ல அப்படின்னா உங்களால எதுவுமே செய்ய முடியாது. ஏன் அப்படின்னா ஒருத்தருடைய ஜாதகத்துல அந்த ஹையர் ஸ்டடீஸ் அப்படின்றது ஒரு பெரிய இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம். அதை அவங்க நல்லபடியா முடிச்சா அப்படின்னா மட்டும்தான் அவங்களால ஒரு நல்ல வேலைக்கு போக முடியும். அப்ப அவங்களுடைய அந்த உயர்கல்வி ஸ்தானம் ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்றதுக்கு அந்த 4வது இடம் தான் வந்து சொல்லும். நல்லா இருக்குங்க, நீங்க போய் படிங்க, நீங்க வந்து நல்லா வருவீங்க அப்படின்னு நம்ம சொல்லணும். அப்படின்னா அந்த 4 ஸ்ட்ராங்கா இருக்கணும். இவங்க ஒரு நல்ல இடத்துல வேலைக்கு போகணும் அப்படின்னா இந்த ஸ்டடீஸ் நல்லா முடிஞ்சாதான் போக முடியும். நீங்க சொல்லலாம், எங்கங்க நான் படிச்ச படிப்புக்கும் நான் பார்க்குற வேலைக்கு சம்மந்தமே இல்லை அப்படின்னு. அப்போ உங்களுடைய ஜாதகத்துல 4 ஒண்ணு 6ல போய் மறைஞ்சிருக்கும், இல்லை அப்படின்னா 6ஆம் வீட்டு அதிபதியால பார்க்கப்பட்டு இருக்கும். ஏதோ ஒரு விஷயத்தினால அந்த நீங்க படிச்ச படிப்புக்கான வேலை கிடைக்காமல் இல்ல அதற்கான ஒரு உத்தியோகத்துக்கு போக முடியாத ஒரு நிலையில நீங்க இருந்திருப்பீங்க. இதுதான் வந்து 4வது இடம் வந்து ஸ்ட்ராங்கா இருக்கணும்னு சொல்லி சொல்றது. அதே மாதிரி 4வது இடம் வந்து ரொம்ப முக்கியங்க. ஒரு கல்யாணம் பார்க்குறோம்னு வச்சுக்கோங்களேன். ஒரு பொண்ணு மாப்பிள்ளை ஜாதகம் பார்க்குறாங்க அப்படின்னா
அந்த தனி மனிதனின் ஒழுக்க நிலையை பத்தி சொல்றது அப்படின்னா, அந்த 4வது இடம் தான். 4வது இடம் அதனால தான் கெடக்கூடாதுன்னு சொல்லுவோம். ஒரு ஜாதகம் பார்க்கிற பொழுது 4ல பாவிகள் உட்கார்ந்தாலோ, இல்ல சந்திரன், சுக்கிரன் போன்ற கிரகங்கள் உட்கார்ந்தாலோ, 4ல பொதுவா சந்திரன் உட்காரக்கூடாது. அது காரகத்த கெடுக்கும்னு சொல்லுவோம். ஆனா அது வந்து வேற நிலைகள், அதாவது வேற சில விதிகள்லாம் இருக்கு. இதெல்லாம் மாறுனா அந்த காரகத்த கெடுக்காமலாம் போகும். ஆனா 4 வந்து நல்லா இருக்கணும். கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருக்கணும். இந்த சந்திரன், சுக்கிரன்லாம் உட்கார்ந்தாக்கா கொஞ்சம் வில்லங்கமாயிடும். அதனால தான் வந்து என்ன சொல்றோம் அப்டின்னா, இந்த 4 வந்து ஸ்ட்ராங்கா இருக்கணும். நல்ல வலுவோட இருக்கணும். நல்லவர்களுடைய பார்வையில இருக்கணும். இந்த 4வது வீட்ல வேற எந்த ஒரு கிரகமும் வந்து உட்காரும் பொழுது, அது சுப கிரகமா இருக்கணும். சுபத்துவம் பெற்று இருக்கணும். சுபருடைய பார்வையில வரணும். சுபர் சாரம் பெறணும் அப்டின்னு சொல்லி நம்ப சொல்றோம். இந்த சந்திரன், சுக்கிரன் வந்து உட்காரும் பொழுது, அவங்க வந்து வேற ஏதாவது ஒரு கிரகத்துடைய சாரம் வாங்கிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது கொஞ்சம் பிரச்சனைய குடுத்துரும். அப்ப இந்த 4ஆம் இடம் என்பது வந்து ரொம்ப முக்கியம். ஒரு திருமண பொருத்தத்தின் பொழுது பார்க்கும் பொழுது, அந்த ஆணுடைய இதுலயோ, இல்ல பெண்ணுடைய இதுலயோ, அந்த தனிமனித ஒழுக்கம் என்பது எப்படி இருக்குன்றத நம்ப பார்க்கணும். இத பார்க்குறோம் அப்டின்னாலே தெரிஞ்சிரும். இது வந்து ஒத்து வரும், ஒத்து வராது அப்டின்றத நம்ப டிசைட் பண்ணி சொல்லிர்லாம். அதனால தான் இந்த 4வது இடம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு இடமாக பார்க்கப்படுகிறது. அதே மாரி ஒரு மனிதனுடைய வீட்ல ஒரு பசுமாடு வளர்க்குறதுக்கே, கால்நடைகள் வளர்க்குறதுக்கும், அதன் மூலமா வருமானம் ஈட்டுறதுக்குமே, இந்த 4 ஸ்ட்ராங்கா இருக்கணும். இருந்தா தான் இதெல்லாம் வந்து சேரும். இல்ல அப்படின்னு வச்சுக்கோங்களேன், 4 ஸ்ட்ராங்கா இல்ல, பசுமாடு வாங்கிட்டு வராங்க, பால் கறக்காது. வேற ஒண்ணும் இல்ல. அது அப்படியே குட்டி போட்டாலும், அது வந்து காளை மாடா தான் இருக்கும். அப்ப இதனால யூஸே இருக்காது. இப்ப 4 ஸ்ட்ராங்கா இருந்தால், அதன் மூலமாக வருமானம் ஈட்ட முடியும். அதோட முக்கியமா வந்து பார்த்தீங்க அப்படின்னா, 4ஆம் இடம் அப்படின்றதே வந்து பார்க்கும் பொழுது, காலபுருஷ தத்துவத்துக்கு 4வது இடம் கடகம். கடகத்துல யார் உச்சமாகுறாங்க? குரு உச்சம் ஆகுறார். அந்த வீடு வந்து யாருடைய வீடு? சந்திரனுடைய வீடு. அப்ப இந்த 4வது இடம் ஸ்ட்ராங்கா இருந்தது அப்டின்னா, குரு வந்து அந்த லக்னத்துக்கு, அந்த 4வது வீட்டுக்கு அவர் வந்து நல்லவரா இருக்கிறாரு அப்டின்ற பட்சத்தில் நிச்சயமாக அவர்களுக்கு செல்வ வளம் அதிகமாக இருக்கும். அவங்க எங்க போனாலுமேங்க, அவங்கள பார்த்தோனே எந்திரிச்சு நின்னு மரியாதை செலுத்தக்கூடிய லெவல்ல இருப்பாங்க. இந்த 4 ஸ்ட்ராங்கா இருந்ததுன்னா, அந்த மனிதர பார்க்கும் பொழுதே சொல்லிடலாம். ஓகே. இவருக்கு வந்து 4வது வீடு ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. நல்லா இருக்கு. அதான் மனிதர் இப்படி இருக்கிறாரு. அந்த அவுட்லுக் அப்படின்னு சொல்லி சொல்றோம் இல்லைங்களா? அது வந்து ரொம்ப நல்லா இருக்கும். அந்த அவுட்லுக்க பார்க்கிற பொழுதே, எதிர்ல இருக்கிறவங்களுக்கு எந்திரிச்சு நின்னு வணக்கம்னு சொல்றதுக்கு தோணும். அதனால தான் அந்த 4 வந்து ரொம்ப முக்கியம்னு சொல்லி சொல்றோம். அதனால இந்த 4ஆம் அதிபதி 12 ராசியிலும் இருக்கும் பொழுது என்ன மாதிரியான பலன்கள தருவாருன்றத நம்ப பார்க்கலாம். 4ஆம் அதிபதி லக்னத்துல இருந்தா எப்படி இருக்குன்றத பார்க்கலாம். இந்த 4வது அதிபதி லக்னத்துல இருந்தாலே போருங்க, அந்த ஜாதகர் தன்னுடைய வாழ்நாள் முழுசுக்குமே, அவருடைய இறப்பு காலம் வரைக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, சுக சௌகரியங்களோட, ஒரு பெரிய பங்களால, ஒரு நல்ல பங்களால, ஒரு லக்ஸரி கார்ல வலம் வரக்கூடிய மனிதராக இருப்பார். வசிக்கக்கூடிய மனிதராக இருப்பார். இப்படிதான் இருப்பாங்க. இந்த 4 வந்து ஸ்ட்ராங் ஆயிடுச்சு அவருக்கு. லக்னத்துல உட்கார்ந்துருச்சு. ஆனா இந்த 4னால என்ன ஆகும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, அவருக்கு நெறைய வந்து உயர்கல்வி ஸ்தானங்கள் ரொம்ப நல்லா இருக்கும். நெறைய படிச்சிருப்பாரு. கல்வி வந்து அவருக்கு ஈஸியா வந்து வந்துரும். கஷ்டமே படமாட்டாங்க. நல்லா படிச்சுட்டு வந்துருவாங்க. சிலர்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, கிளாஸ்ல கவனிக்கிறத வச்சே வந்து வீட்ல வந்து எழுதிருங்க அந்த பிள்ளைங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, எக்ஸாம்லயும் எழுதிடுங்க. படிக்க மாட்டாங்க. ஆனா, அவங்க தான் வந்து கிளாஸ்ல ஃபர்ஸ்ட்டோ இல்ல செகண்டோ அந்த முதல் 3க்குள்ள வரக்கூடிய நபர்களாக இருப்பாங்க. என்னடா இந்த பிள்ளை படிக்கவே இல்லையே அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, அந்த 4 ஸ்ட்ராங்கா இருக்கு அதனுடைய ஜாதகத்துல. அதனால கிளாஸ்ல டீச்சர் சொல்றத கேட்கிற பொழுதே அதுங்க எழுதி முடிச்சிரும். அதுவே அதுங்களுக்கு போதும். திருப்பி தனியா படிக்கணும்னே இல்ல. அந்த முதல் 3க்குள்ள வர பிள்ளைங்களுக்கு, நம்ம சொல்றது வந்து காலேஜ் ஸ்டடீஸ்ல. இதெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அந்த குழந்தைங்களுக்கு வந்துட்டு 4ஆம் இடம் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்குன்னு அர்த்தம். அப்ப அந்த கல்வி வந்து அவங்களுக்கு ஈஸியா வந்துரும். இது மட்டுமே கிடையாது. அவங்க வீட்ல வந்து இப்ப கிராமத்து சைடுல இருக்கிறாங்க, ஊர் சைடுலலாம் இருக்கிறாங்க அப்படின்னா, அவங்க வீட்ல வந்து மாடு, கன்னு எல்லாமே இருக்கும். இந்த தோட்டம் தொரவுன்னு சொல்லி சொல்லுவாங்க இல்லைங்களா? எல்லாமே இருக்குங்க. அவங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். நம்ப சொல்லுவோம். இதாவது ஒரு பெரிய பங்களா இருக்கு, கார் இருக்கு, அவங்களுக்கு நெறைய பேங்க் பேலன்ஸ் இருக்கு. இப்படி இருந்தா தான் அவங்க பணக்காரங்கன்லாம் கிடையாது இல்லைங்களா? அவங்களுக்கு வந்துட்டு இந்த தோட்டம் தொரவு இருக்கு, பண்ணை வீடு இருக்கு, பெரிய நிலப்புலன்கள் இருக்கு, நெறைய ஏக்கரா கணக்குல அவங்களுக்கு சொத்துக்கள் இருக்கு.
இதெல்லாம் வரணும்னா ஃபர்ஸ்ட்டு 4 ஸ்ட்ராங் ஆகணுங்க. 4 நல்லா இருந்தா தான் இதெல்லாமே வரும். இப்ப அவங்க வந்து எப்படி போவாங்க, அந்த ஊர்லயே ஒரு பெரிய மனிதராக அவங்க இருப்பாங்க. அவங்க வீட்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பெரிய கார் இருக்கும். அந்த கார்ல தான் அவங்க போவாங்க. அந்த வீட்டு மனிதர்களே வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அத அனுபவிக்கக்கூடிய லெவல்ல தான் இருப்பாங்க. ஏன்னா, இந்த தலைவர் நல்லா இருக்கிறாரு. அவருக்கு 4 நல்லா இருக்கு அப்படின்னாலே, அவருடைய குடும்பத்துக்கு வந்துட்டு எல்லாமே கிடைச்சிரும். அதை அனுபவிக்கிறதுக்குமே நம்ம ஜாதகத்துல வந்து கர்மா இடம் குடுக்கணும். அத அனுபவிக்கிறாங்க அப்படின்னா, நிச்சயமாக அவர்களுக்கு 4 ஸ்ட்ராங்கா இருந்தா தான் அனுபவிக்க முடியும். அந்த 4 வந்து யாராவது ஒரு பாபர் பார்த்துட்டாரு அப்படின்னா, அம்மா வழி சொத்து அவுட்டு. தாய்மாமா வழியில வரக்கூடிய உறவுகள் அவுட்டு. அதேபோல அம்மாவுடைய வழியில் வரக்கூடிய உறவுகளோட என்னைக்குமே வந்து ஒரு இணக்கமான சூழ்நிலை இருக்காது. அம்மாவோடவே வந்து ஒரு இணக்கமான சூழ்நிலைக்கு வரவே முடியாது. அம்மாவுக்கும் இந்த பிள்ளைக்கும் வந்து எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, 8ஆம் பொருத்தத்துல இருக்கும். சண்டையாவே இருக்கும். அம்மா சொன்னா புள்ள கேட்காது, புள்ள சொன்னா அம்மா கேட்காது. அந்த நிலையில இருப்பாங்க. இந்த 4 நல்லா இருந்துருச்சு, அத வந்து லக்னத்திலேயே உட்காந்துருச்சு, அத வந்து ஒரு சுபர் பார்த்துட்டாரு, இல்ல அது ஒரு சுபசாரம் வாங்கியிருக்கு. அந்த லக்னத்துக்கு அது ஒரு நல்ல இடம் அப்படின்னா, நிச்சயமாக அந்த மனிதருக்கு 4ஆம் அதிபதி என்பது ஒரு நல்ல வாழ்க்கையை கொடுக்கக்கூடிய நிலையில தான் இருக்கும். இல்ல அப்படின்னா தான் கொஞ்சம் கஷ்டங்கள், கொஞ்சம் இல்லைங்க ரொம்பவே கஷ்டம் தான். 4 சரியா இல்லன்னா எல்லா கஷ்டத்தையும் தான் பார்க்கணும். ஒரு நல்ல வீடு, சொந்த வீடு அமையாது. ஒரு நல்ல வாகனம் அமையாது. வாகனம் வாங்குனாங்கன்னு வச்சுக்கோங்க, எந்நேரமும் செலவு வைக்கும். ஏதோ ஒரு வகையில அதுக்கு செலவு பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. போன வாரம் ஒரு செலவு பண்ணாங்க, இந்த வாரம் இந்த செலவு பண்றாங்கன்னு சொல்லுவாங்க. அவங்களுக்கெல்லாம் 4 சரி இருக்காது. இந்த வாகன யோகம்ன்றது அவங்களுக்கு இருக்காது அப்ப. அதனால தான் வந்து அந்த வாகன யோகம், ஒரு வீடு வாசல் வாங்கணும், ஒரு நிலப்புலன்கள் வாங்கணும், எல்லாத்துக்குமே வந்துட்டு 4 ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ ஒருத்தருக்கு சிம்ம லக்னக்காரர், அவருக்கு வந்துட்டு 4வது வீடு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, விருச்சிகம். விருச்சிகத்துக்கு ஆட்சியில யார் இருப்பாங்க? செவ்வாய். சிம்ம லக்னத்துக்கே அவர் தான் யோகாதிபதி. அவர் வந்து லக்னத்திலேயே உட்கார்றாருன்னு வச்சுக்கோங்க. சூப்பரா இருப்பாங்க. ரொம்ப நல்லா இருப்பாங்க. எல்லாமே அவங்கள தேடி வரும். இந்த வீடு வாசல் எல்லாம் அவங்கள தேடி வரும். இவங்க ரொம்பலாம் வந்து பெருசாலாம் முயற்சி பண்ணணும்னே அவசியமே கிடையாது. இவங்க வந்துட்டு வீடு வாங்கணும்னு நெனச்சாங்க அப்டின்னா, ஒரு 10 பேர் வந்து சொல்லிருவாங்க. இங்க வீடு இருக்கு, அங்க வீடு இருக்கு. அது பங்களா டைப் வீடு அப்டின்றது எல்லாமே சொல்லுவாங்க. ஒரு வாகனம் வாங்கணும்னு சொல்லி இவங்க சர்ச் பண்ணாங்கனாலே போரும். இவங்க கண்ல மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பெரிய வண்டியா வந்து மாட்டிரும். இவங்க வாங்கிருவாங்க. அந்த லக்ஸரி லைஃப்ப வந்து இவங்க அனுபவிப்பாங்க. இந்த கடகசிம்ம லக்னத்துக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா, செவ்வாய் வந்து யோகாதிபதி. இப்ப அந்த பூமி காரகனும் அவன் தான். இந்த வாகன காரகனும் அவன் தான். அவன் நல்லா இருந்துட்டான்னா போதும். இவங்களுக்குலாம் ரொம்ப நல்லா இருக்கும். ஆனா அந்த செவ்வாய் கெடக்கூடாது. செவ்வாயே பாபர் தான். கெடக்கூடாது அப்டின்னா எப்டிங்க? அந்த லக்னத்துக்கு அவர் சுபர். அதனால அவரு வந்து நல்ல விதத்துல ஒரு நல்ல சாரம் வாங்கி, ஒரு சுபருடைய சாரம் வாங்கிட்டு உட்கார்றாரு அப்டின்னா, நிச்சயமா நல்லா இருக்கும். கடக லக்னத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா, 4வது வீட்டுக்குரியவன் சுக்கிரன். இந்த சுக்கிரன் நல்லா இருந்துட்டான்னு வச்சுக்கோங்களேன், அவன் லக்னத்திலேயே வந்து உட்கார்ந்துட்டான்னா, அது பகை வீடாக இருந்தாலும் நன்மைகள செய்வான். நல்ல விஷயங்கள் நெறைய செய்வாரு. நெறைய குடுப்பார். கொஞ்சம் பிரச்சனைகள குடுத்தா கூட நெறைய குடுப்பாரு. கொஞ்சம் கிளான்ஸ்ல ப்ராப்ளம் குடுப்பாரு. வேற ஒண்ணும் பண்ண மாட்டாரு. கிளான்ஸ்ல பிரச்சனைய குடுப்பாரு. சிலருக்கு லைஃப்ல சின்ன சின்ன பிரச்சனைகள குடுப்பாரு. ஆனால், நிச்சயமாக அவர்களுக்கு ஒரு பெரிய பங்களா டைப் வீட தான் குடுப்பாரு. அந்த வீடை அனுபவிக்கக்கூடிய தன்மையை குடுப்பார். இதுதான் வந்து சுக்கிரன் வந்து 4க்குரியவனாக இருந்து 1ல வந்து உட்காரும் பொழுது இந்த நிலையை செய்யக்கூடியவனாக இருப்பான். இதே வந்து பார்த்தீங்கன்னா, கும்ப லக்னம் எடுத்துக்கோங்க. கும்ப லக்னத்துக்கு 4க்குரியவன் சுக்கிரன். அவன் வந்து கும்பத்திலே உட்கார்ந்தான்னு வச்சுக்கோங்க, லைஃப் வேற லெவல்ல போயிருங்க. வேற மாரி ஆயிருவாங்க. சூப்பரா ஆயிடுவாங்க. ஏன்னா, அதுக்கு வந்து அவரு வந்து என்ன யோகாதிபதி. ரொம்ப நல்லா இருப்பாரு. ரொம்ப நன்மைகள் செய்வாரு. அதனால தான் இந்த 4க்குரியவன் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில அந்த 4, 7, 10லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். 5, 9 ரொம்ப இம்பார்ட்டன்ட். லக்னம் இம்பார்ட்டன்ட். லக்னம் இல்லன்னா ஒண்ணுமே இல்ல. ஆனா லக்னம் இல்லாம போனாலும், இந்த 4, 7, 10, 5, 9 இது நல்லா இருந்ததுன்னா போதும். அதுல முக்கியம் இந்த 4. ஏன்னா ஒரு ஒதுங்குறதுக்கு ஒரு இடம் வேணும் இல்லைங்களா? ஒரு வீட்ல போய் உட்கார்ந்து சாப்பிடணும், நிம்மதியா சாப்பிடணும், வானம் பார்த்த கூரையா இல்லாம இருக்கணும். அப்படின்னா அந்த மனிதனுக்கு வீடு நல்ல வீடா அமையணும். அப்படி அமைஞ்சா தான் ஒரு சிலருக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா, வாடகை வீடு கூட ஒழுங்கா அமையாதுங்க. ரொம்ப கஷ்டப்படுவாங்க. ஒரு சிலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அந்த வாடகை வீட சொந்த வீடு மாரி அமைஞ்சிரும். அப்ப அந்த 4 ஸ்ட்ராங்கா இருக்கணும். இருந்தா தான் இதெல்லாம் நடக்கும். இப்ப அந்த மனிதனுக்கு 4ஆம் இடத்தின் அதிபதி 1ல் வந்து உட்காரும் பொழுது சகல சௌபாக்கியங்களையும் குடுப்பான்.
இப்ப நான் அம்மாவுடைய ஆதரவோட எல்லா விஷயங்களையும் அவங்க நடத்தி, அவங்களுடைய வாழ்க்கையில ஒரு நல்ல நிலைக்கு வருவாங்கன்றது தான் 4க்குரியவன் 1ல இருக்கும் பொழுது குடுக்கக்கூடிய பலன்களாக அமையும். 4ஆம் வீட்டு அதிபதி 2ல வந்து உட்கார்றாரு. 4 என்பது சுகஸ்தானம். 2 என்பது குடும்பஸ்தானம். அப்ப அவரு போய் குடும்பத்துல போய் உட்கார்றாரு. குடும்பமே நல்லா இருக்கும். அவ்வளோதான். ரொம்ப சிம்பிள். இந்த குடும்பமே மிக, மிக சந்தோஷமாக இருக்கும். சில பிரச்சனைகள் இருக்கும். 4க்குரியவன் 2ல வந்து உட்காரும்பொழுது அம்மாவுக்கு நோய்வாய்ப்படும். எல்லாமே இருக்கு. ஆனா, நம்ம வந்து 10 6 நல்ல விஷயம் இருக்கா, அத எடுப்போம். 10 விஷயத்துல 6 நல்ல விஷயம் இருக்கா, அத எடுக்கலாம். மீதி இருக்கிற 4 கெட்ட விஷயத்த வந்து கொஞ்சம் தள்ளிட்டு போயிட்டே இருப்போம். மனிதனுடைய வாழ்க்கை அப்படிதானே. அப்ப இந்த 4க்குரியவன் 2ல வந்து உட்காரும் பொழுது, எல்லா விதமான சுகங்களையும் அடைவான். அதாவது அவங்களுடைய பொருள் வருமானம் ஈட்டுறாங்க பார்த்தீங்களா? அதுதானே அந்த வாக்கு, தன, குடும்பஸ்தானம், தனஸ்தானம். இப்ப 4க்குரியவன் 2ல வந்து உட்காரும் பொழுது வந்து பார்த்தீங்கன்னா, 4க்கு அது வந்து 11வது இடம். அப்ப இவங்க வாங்குறது எல்லாமே லாபமாக மாறும். இவங்க வாங்குற வீடு என்னவா மாறும்? இவங்களுக்கு லாபமா மாறும். வாங்குகின்ற வண்டியும் இவங்களுக்கு லாபமா மாறும். ஒரு சிலருக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஹேபிட் இருக்கும். ஒரு ஒரு கார் வாங்குவாங்க. அது ஒரு 6 மந்த்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் என்ன செய்வாங்கன்னா, அந்த கார வந்து சேல் பண்ணிருவாங்க. வேற கார் போயிருவாங்க. அப்ப அந்த வேற கார் வாங்குறதுக்கு கூட வந்து பார்த்தீங்கன்னா, அந்த தன்மை இந்த 4வது வீட்டு அதிபதி 2ல வந்து உட்காரும் பொழுது, அவங்களுக்கு அந்த சேஞ்ச் ஆஃப் வந்து நல்லா இருக்கும். அந்த மாதிரி ஒரு சேஞ்ச் ஆஃப் பண்ற பொழுது, அதற்கான அந்த வருமானம் கிடைக்கும். அதேபோல அந்த காருடைய ரீசேல் வேல்யூன்னு இருக்கு இல்லீங்களா? அதுவும் நல்லா இருக்கும். அப்பதான் அவங்களால அத செய்ய முடியும். இதெல்லாம் வந்து ஒரு சிலருக்கு வந்து ஒரு ஹேபிட்டட்டாவே இருக்கும். அதே மாரி வந்து பார்த்தீங்க அப்டின்னா, அம்மாவுடைய வழியில் வரக்கூடிய வருமானம் இவங்களுக்கு வந்து சேரும். 4க்குரியவன் 2ல வந்து உட்காரும் பொழுது, தாய் வழி மூலமாக வருமானம் வந்து சேரும். அதேபோல இவுங்க வந்து என்ன செய்வாங்கன்னா, அம்மாவுக்கு இவுங்களால முடிஞ்ச எல்லாத்தையுமே செய்வாங்க. இப்ப 4க்குரியவன் லக்னத்திலேயே இருக்கும் பொழுது, அம்மா வழியில வரக்கூடிய சொத்துக்கள் இவுங்கள வந்து சேரும். இவுங்க அனுபவிப்பாங்க. அது அப்படி போயிரும். ஆனா இந்த 4க்குரியவன் 2ல வந்து உட்காரும் பொழுது என்ன ஆகும்ன்னு பார்த்தீங்கன்னா, இவுங்க அம்மாவ அப்படி உள்ளங்கையில வச்சு தாங்குவாங்க. இதெல்லாம் வந்து ஒரு நல்ல நிலைப்பாடு. அவங்களுடைய அம்மா தான் அவங்களுக்கு எல்லாமே அப்படின்னு சொல்லக்கூடிய நிலை இந்த 1, 2, 4ல வந்து 4ஆம் அதிபதி இருக்கும் பொழுது, இந்த 3 பிளேஸ்ல இருக்கும் பொழுதும், அந்த ஜாதகர் அவங்களுக்கு அவங்க அம்மா சொல்றது தான். இது அத தாண்டி அவங்களால வேற எதுவுமே செய்ய முடியாது. அந்த மாரி ஒரு நிலைப்பாடு குடுக்கும். இன்னும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அந்த 4ஆம் வீட்டு அதிபதி 2ல உட்காரும் பொழுது ஒரு சுபருடைய பலம் பெற்று, ஒரு சுபருடைய சாரம் பெற்றோ, இல்ல ஒரு பலம் பெற்றோ வந்து உட்காரும் பொழுதோ, இல்ல அந்த லக்னத்துக்கு சுபராக மாறி உட்காரும் பொழுதோ, நிச்சயமாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அவங்களுடைய சுய சம்பாத்தியத்தின் மூலமாக இது எல்லாத்தையுமே வாங்குவாங்க. பெரிய பங்களா தான் வாங்குவாங்க. பெரிய கார் தான் வாங்குவாங்க. எதுவுமே ஒரு சின்ன இதுவா இருக்காது. ஆனா அந்த தசாபுத்தி காலம்லாம் வந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், 4 நல்லா இருந்து 4க்குரியவனுடைய தசாபுத்தி காலங்கள்லாம் போச்சு அப்படின்னா, சைக்கிள்ல போனவன் ஃப்ளைட்ல போவான். ரொம்ப சிம்பிள். ரொம்ப நல்லா இருக்கும். அவங்க வாழ்க்கை அப்படியே தலைகீழ அப்சைட் டவுன் அப்படின்றதெல்லாம் போயி, டவுன் டூ அப்சைடு அப்படி போயிருவாங்க. அது ஒரு நல்ல நிலைப்பாடு. அதனால தான் இந்த 4 வந்து ஸ்ட்ராங்கா இருக்கணும்னு சொல்லி சொல்றோம். நான் அந்த 4ஆம் வீட்டு அதிபதி 2ல் வந்து உட்காரும் பொழுது, சில நேரத்தில தாய்க்கு வந்து கொஞ்சம் உடம்பு அசௌகரியங்கள் குடுக்கும். அவங்க வந்து நோய்வாய்ப்படக்கூடிய நிலையை உருவாக்கும். அதேபோல அவங்களுடைய அந்த தசா காலங்கள், அந்த புத்தி காலங்கள் வரும்பொழுது, தாயுடைய ஹெல்த்ல வந்து நம்ம வந்து கொஞ்சம் கேர் எடுத்துக்கணும். அப்படி எடுத்தா மட்டும் தான் நீங்க வந்து என்ன பண்ண முடியும்னா, உங்க தாயாருக்கு நீங்க என்னலாம் செய்யணும்னு நெனச்சீங்களோ, அதெல்லாம் செய்ய முடியும். இல்ல அப்படின்னா கொஞ்சம் கஷ்டங்கள் நிலைக்கும். தாயார் வந்து இங்க ரொம்ப முக்கியம். அவங்களுடைய ஹெல்த் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லி நினைக்கிற பொழுது, கண்டிப்பாக அந்த ஜாதகர் அவங்களுடைய தாய்க்கு முக்கியத்துவம் தரும்பொழுது, அத அவர் ஆட்டோமேட்டிக்கா செய்ய ஆரம்பிச்சுருவாரு. அதனால 4க்குரியவன் 2ல் இருந்தாலும், சில அசௌகரியங்கள் வந்தாலும் நெறைய இருக்குங்க. இதெல்லாம் வந்து ரொம்ப சின்ன விஷயம். நம்ம வந்து ரொம்ப கம்மியா தான் சொல்றோம். அதுல நெறைய விஷயங்கள் இருக்கு. சில அசௌகரியங்கள்லாம் இருக்கு. அதெல்லாம் வந்து தாண்டி வெளிய வர்றதுக்கு இந்த 4க்குரியவன் ஸ்ட்ராங்கா இருந்துட்டாலே போரும். நிச்சயமாக அந்த ஜாதகர் எல்லா விதமான சுக போகங்களை அனுபவிப்பார். எல்லா விதமான சுகங்களும் அதனால தான் அதுக்கு பேரே சுகஸ்தானம். இப்போ உங்களுக்கு வந்துட்டு கல்யாணம் ஆயிடுச்சு அப்படின்னா, பிராக்டிகல் லைஃப் ரொம்ப நல்லா இருக்கும். அதெல்லாம் வந்து 4 வந்து ஸ்ட்ராங்கா இருக்கணும். இருந்தா தான் இதெல்லாமே நடக்கும். அதனால 4ஆம் வீட்டு அதிபதி 2ல உட்கார்ந்தாலும் சில
பிரச்சனைகளையும், சில அசௌகரியங்களையும், சில கஷ்டங்களையும் கொடுத்தாலும், அதை எல்லாவற்றையும் தாண்டி ஒரு நல்ல நிலைப்பாடையும், வாழ்க்கையில ஒரு நல்ல மேன்மையான நிலையை அடையக்கூடிய தன்மையையும் கண்டிப்பாக இந்த 4ஆம் வீட்டு அதிபதி 2ல் உட்காரும் பொழுது தருவார். 4ஆம் வீட்டு அதிபதி 3ல வந்து உட்காரலாமா? உட்காரலாம். உட்கார்ந்தாச்சு ஒண்ணும் பண்ண முடியாது. ஜாதகருக்கு ஒரு யூஸும் இல்லைங்க. அதன் மூலமா. அவருடைய தம்பி ரொம்ப நல்லா இருப்பார். அவங்களுடைய தங்கச்சி ரொம்ப நல்லா இருப்பாங்க. 4க்குரியவன் 3ல வந்து உட்காரும் பொழுது, இந்த கூட பொறந்தவங்க, இளைய சகோதரம் அவங்களுடைய வாழ்க்கை ரொம்ப நல்லா இருக்கும். அவங்களுக்கு என்ன யூஸ் இருக்கும்? ஜாதகருக்கு ஒரு யூஸும் இருக்காது. அவங்களும் ஜாதகருக்கு எதுவும் செய்யவும் மாட்டாங்க. அது அடுத்த விஷயம். இவருக்கு யூஸ் இருக்கா? இல்ல. சரி இவருக்கு என்னதான் நடக்கும்? ஒரு வீடு வாங்கியிருப்பாரு. அந்த வீட்டுனால இவருக்கு செலவு. ஒரு வாகனம் வாங்கியிருப்பாரு. அந்த வாகனத்தினால இவருக்கு பெரும் செலவு. ஒரு இடம் வாங்கியிருப்பாரு. வில்லங்கம் ஆகும். அந்த வில்லங்கத்த போக்குறதுக்காக செலவு பண்ணுவார். அப்ப 4க்குரியவன் 3ல வந்து உட்காரும் பொழுது, எந்த ஒரு நற்பலன்களையும் குடுக்க மாட்டார் ஜாதகருக்கு. நம்ம தான் சொல்லிட்டோமே, அவங்க தம்பி, தங்கச்சிங்களுக்கெல்லாம் நல்லா இருக்கும். இவரும் போய் வீடு வாங்குறாரு, வாசல் வாங்குறாரு, எல்லாம் வாங்குவாரு. கஷ்டப்பட்டு, கடன்பட்டு ரொம்ப 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 கஷ்டங்கள அனுபவித்து தான் அந்த இடத்த வாங்கக்கூடிய நிலையில இருப்பாரு. ஏன்னா மேபி வந்து பார்த்தீங்க அப்டின்னா, அந்த ஜாதகர் ஒருத்தர் அப்டி வாங்கிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன். 4க்குரியவன ஏதோ ஒரு சுபகிரகம் பார்த்திருப்பான். 3ல உட்கார்ந்தவன ஒரு சுபகிரகம் பார்த்திருப்பான். அதனால இவரு வீடு வாங்கியிருப்பாரு. ஆனா, ஏன்டா சொந்த வீடு வாங்கணும்? ஏன்டா சொந்தமா ஒரு வண்டிய வாங்கினோம்? அப்படின்னு கவலைப்படக்கூடிய நிலைக்கு அந்த ஜாதகர் தள்ளப்படுவார். அதுதான் வந்து அந்த 4ஆம் வீட்டு அதிபதி 3ல வந்து உட்காரும் பொழுது செய்யக்கூடிய ஒரு பலனாக இருக்கும். ஆனா, அதே 4ஆம் வீட்டு அதிபதி 3ல வந்து உட்காரும் பொழுது வந்து பார்த்தீங்கன்னா, இவருடைய காலம் இவரு கொஞ்சம் தலை எடுக்கிற பொழுதே வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க தம்பி, தங்கைகள் இவருக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, பொறுப்பு எல்லாமே இவரு தலையில வந்து உட்கார்ந்துரும். அந்த 4க்குரியவன் 3ல வந்து உட்காரும் பொழுது, தல மேல எல்லா குடும்ப பாரமும் இவர் தலையில தான் இருக்கும். தம்பி, தங்கச்சிங்கள கரையேத்துற நிலைமைக்கு வருவாரு. அந்த மாரி கரையேற்றக்கூடிய வாய்ப்பு இவருக்கு மட்டும் தான் அமையும். அதேபோல வந்து பார்த்தீங்க அப்டின்னா, அவங்க தான் இவரால ஒரு சகல சந்தோஷத்தையும், சுகத்தையும் அனுபவிக்கக்கூடியவர்களாக இருப்பாங்க. இவருக்குன்றது எதுவுமே இருக்காது. இவருக்குன்னு வந்து ஒரு காலி மனை இருந்தது அப்டின்னா கூட, அந்த காலி மனை இவருக்கு லாபம் தரக்கூடிய விலையில இருக்காதுங்க. இவரு வாங்கிட்டாரு, விக்கணும்னு பார்க்குறாரு. அப்ப பார்த்து இவருக்கு வாங்குன விலைய விட ஒண்ணு கம்மியாகும். இல்ல அப்டின்னா, வாங்குன விலைய விட ஒரு 1% வேணா கூடுதலாக கிடைக்குமே ஒழிய, ஒரு 50% 100% வந்து இவருக்கு கூடுதலா கிடைக்கக்கூடிய நிலையை அந்த இடமோ, அந்த வீடோ, அந்த வாகனமோ தரவே தராது. அதுதான் இந்த 4க்குரியவன் 3ல போய் உட்காரக்கூடாதுன்றது. அதே வந்து இவரு என்ன பண்ணியிருப்பாருன்னா, அவங்க தம்பி, தங்கச்சிங்களுக்கு இடமோ, ஒரு வீடோ வாங்கி குடுத்திருப்பார். அவங்களுக்கு வந்து அது பல மடங்காக பெருகும். ஆனா இவருக்கு ஒண்ணுமே இருக்காது. அதே நம்ம சொன்னோம் இல்லைங்களா? 4 வந்து நல்லா இருந்தா தான் நெறைய வீடு வாங்க முடியும். ஒரு வாசல் வாங்குறதோ, இல்ல ஒரு வாகனம் வாங்குறதோ, ஏதோ ஒண்ணு அவங்களால பண்ண முடியும். அதுல இருந்து அனுபவிக்கிறதுக்குமே அந்த 4 ஸ்ட்ராங்கா இருக்கணும்னு சொன்னோம் இல்லைங்களா? இந்த 3ல வந்து உட்காரும்பொழுது அந்த ஸ்ட்ராங் இருக்காது. இவரு வீடு வாங்கியிருப்பாரு. அது எங்கேயோ ஒரு இடத்துல இருக்கும். இவரு எங்கேயோ ஒரு இடத்துல உட்காந்து வாடகை வீட்ல வாடகை குடுத்துக்கிட்டு, சாப்பிட்டுக்கிட்டு இருப்பாரு. இதுதான் வந்து அந்த 4க்குரியவன் 3ல உட்காரும் பொழுது, இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் குடுப்பான். அதே மாரி படிப்பாரு. படிப்புக்காக நெறைய செலவு பண்ணியிருப்பாரு. ஆனா விரயம் தான். அதே பார்த்தீங்கன்னா, இவங்க தம்பி, தங்கச்சிலாம் சூப்பரா படிச்சுட்டு வந்துருவாங்க. இவரு முட்டி மோதி படிச்சு எப்படியோ ஒண்ணு தள்ளி சரிச்சு வந்துருவாரு. அதன் மூலமா ஏதாவது வருமானம் ஈட்ட முடியுமா? அப்படின்னு பார்த்தாருன்னா, அதுவும் சிரமமாயிடும். அதனால தான் இந்த 4 ஸ்ட்ராங்கா இல்ல அப்படின்னாலே கொஞ்சம் பிரச்சனை தான். இந்த பரிவர்த்தனை ஆகியிருந்தா கூட சரி, ஏதோ அந்த தசாபுத்தி காலங்கள்ல ஏதோ கொஞ்சம் மாத்திக்கலாம் அப்படின்ற ஒரு சூழ்நிலை உருவாகும்னு சொல்லலாம். அதுவும் இருக்காது. அதுலயும் பாவ கட்டத்துல பரிவர்த்தனையில இருந்ததுன்னா தான் நல்லது. இல்ல அப்படின்னா அதுலயுமே யூஸ் இல்ல. இப்ப இந்த 4க்குரியவன் 3ல வந்து உட்காரும் பொழுது, ஜாதகருக்கு யூஸ் இல்ல. அவர சுத்தி இருக்கக்கூடியவர்களுக்கு, அவரோட கூட பொறந்தவங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். இவருக்கு இருக்காதுன்றது தான் 4ஆம் வீட்டு அதிபதி 3ல் வந்து உட்காரும் பொழுது கொடுக்கக்கூடிய பலன்களாக அமையும். 4ஆம் வீட்டு அதிபதி 4லேயே உட்கார்றாருங்க. ஃபர்ஸ்ட் கிளாஸான ஒரு இடம் அது. அது அந்த லக்னத்துக்கு சுபரா இருந்துட்டு, அவரு வந்து 4ல ஆட்சி ஆயிட்டாரு. அத விட முக்கியமா வந்து உச்சம் ஆயிட்டாரு அப்டின்னா, நிச்சயமா வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ஜாதகருக்கு மிகப்பெரிய நன்மைகளையும், ஏற்றங்களையும் குடுக்கக்கூடிய நிலையில தான் வந்து அந்த அமைப்பு இருக்கும். அப்ப இவரு எப்படி இருப்பாருன்றீங்க? பெரிய செல்வந்தரா இருப்பார்.
நெறைய வீடு வாசல்னு இருக்கும். நெறைய வாகனம் வச்சிருப்பாரு. அவர் வீட்லயே ஒரு 10 கார் நிக்கும். அவர் போறதே ஒரு நாளைக்கு ஒரு காருன்னு செலக்ட் பண்ணி தான் போவாரு. அவருடைய வே ஆஃப் ட்ரெஸ்ஸிங் வந்து பார்த்தீங்க அப்டின்னா, வேற லெவல்ல இருக்கும். அவருடைய அந்த நடை அமைப்பு, அவர் வரும்பொழுதே வந்து பார்த்தீங்கன்னா, அவர் பின்னாடி ஒரு 10 பேர் வருவாங்க. இந்த 4 ஒண்ணு பரிவர்த்தனை ஆச்சுன்னு வச்சுக்கோங்களேன். இது எல்லாமே நடக்கும். அவங்க பின்னாடி ஒரு 10 ஃபாலோயர்ஸ் மாரி வருவாங்க. சும்மாவே வருவாங்க. வந்து என்ன செய்வாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவரை புகழ்ந்து சொல்லிட்டே இருப்பாங்க. இவர பத்தி சொல்லணும்னே இல்ல. இவர பத்தி ஒரு 10 பேர் புகழ்ந்து சொல்லிட்டே இருப்பாங்க. நாளுக்குரிய நாளுல இருக்கும்பொழுது, எல்லா விதமான சௌபாக்கியங்களும், அதுலயும் அவன் ஆட்சி ஆனாலோ, இல்லை ஒரு சுபருடைய பார்வை பெற்றாலோ, இல்ல லக்ன சுபருடைய சாரம் வாங்கிட்டாலோ, கண்டிப்பாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அவ்ளோ அமைப்பாக இருக்கும். அந்த வாழ்க்கை வந்து ஒரு அர்த்தமுள்ள வாழ்க்கையாக இருக்கும். அவருக்கு 10 வீடு இருக்கும். 10 வீட்லயும் அவரது இருப்பாருங்க. ஒரு நாளைக்கு ஒரு வீடுன்னு போய் உட்கார்ந்துட்டு இருப்பாரு. இந்த 10 சொந்த வீட்டையும் போய் பார்ப்பாரு. அதுல வந்து ஒரு 10 வீடு இருக்கு. ஒரு 5 வீடு வாடகைக்கு விட்டுருக்காரா, நல்ல வருமானம் வரும். அந்த மாதிரி தான் விடுவாரு. சும்மா சாதாரணமாலாம் இருக்காது. ஒரு காம்ப்ளெக்ஸ் கட்டுறாரு அப்டின்னா கூட, அவர மாதிரி யாராலயும் காம்ப்ளெக்ஸ் கட்ட முடியாது. அந்த மாரி கட்டுவாரு. இப்ப இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே அவருக்கு நடக்கும். அதுலயும் அந்த 4ஆம் அதிபதியினுடைய தசா நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், சொல்லவே வேண்டாம். அவர வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய ஒரு உயரத்துல ஒரு உச்சாணி கொம்புல போய் அவர உட்கார வச்சிரும். அவர் அதுலேருந்து இறங்கவே முடியாது. அப்ப 4ஆம் அதிபதி 4லயே உட்காரும் பொழுது ஒரு ஆட்சி பெற்று, கண்டிப்பாக அந்த ஜாதகர் தன்னுடைய வாழ்க்கையில அம்மா வழியிலேருந்து சொத்துக்கள் வாங்கியிருப்பாரு. அம்மா வழி உறவுகளும் அவருக்கு எல்லாம் செய்திருப்பாங்க. அம்மா வழி உறவுல வரக்கூடியவங்களோட ஒரு நல்ல இணக்கத்தோட இருப்பாரு. அம்மாவுடைய ஆசீர்வாதம் எல்லாமே அவருக்கே இருக்கும். எல்லாரோடையும் ஒரு நல்ல இணக்கம் இருக்கும். நெறைய படிச்சிருப்பாரு. அதிகமா படிச்சிருப்பாரு. அவர் என்ன படிக்கணும்னு நெனச்சாரோ அத படிச்சிருப்பாரு. அதன் மூலமாக ஒரு வருவாய் ஈட்டுவாரு. நிச்சயமாக அவருடைய லைஃப் ஸ்டைல் வந்து பார்த்தீங்க அப்டின்னா, ஒரு வேற லெவல்ல இருக்கும். "அப்பா அந்த வீட்டு பிள்ளையா இப்டி இருக்கு?" அப்டின்னு சொல்லி யோசிக்கக்கூடிய லெவல்ல அவரு மாறிடுவாரு. நீங்கலாம் பார்த்திருப்பீங்க. அதாவது உங்களோட பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு பையன் வந்து படிச்சுட்டே வந்திருப்பான். அவன் ஒரு காலேஜ் ஸ்டடீஸ் முடிச்சோனே ஒரு ஜாப்ன்னு போவான். அப்படியே பார்த்தீங்கன்னா, படிப்படியா வளர்ச்சி அடைஞ்சு, அவங்க வந்து வேற லெவல்ல போய் மாறியிருப்பாங்க. "என் பையன் வீடு வாங்கிட்டாங்க. நாங்க அந்த வீட்டுக்கு போறோங்க. நீங்க கிரகப்பிரவேசம் பண்றோம் வந்துருங்க" அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க பாருங்க. இது எல்லாமே அந்த 4 ஸ்ட்ராங் ஆனா தான். இல்லன்னா கிடையாது. 4 ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்து, அந்த பையனுடைய ஜாதகத்துல வேலை செய்யும் பொழுது தான், அவன் வீடு வாங்குவான். அப்ப அங்க வந்து ஒரு லோன் போட்டு வாங்குறது, அது இது. எது போட்டு வாங்குனாலுங்க அவன் நல்லா இருப்பான். அந்த 4 ஸ்ட்ராங்கா இருக்கா, ரொம்ப நல்லா இருக்கும். அந்த படிப்பு அவன வந்து ஒரு வேற ஒரு உயரத்துக்கு எடுத்துக்கொண்டு செல்லும். அதேமாரி எத்தன வீடு இருந்தாலும், எத்தனை இது இருந்தாலும், அவங்களால வந்து அதை அனுபவிக்க முடியும். அவங்களுக்கு வந்துட்டு லைஃப்ல எல்லா விதமான சுகங்களையும் அனுபவிக்க முடியும். ஒரு கல்யாண வாழ்க்கை திருப்திகரமா இருக்கும். பெண்ணுடைய ஜாதகத்துல இந்த 4ஆம் வீட்டு அதிபதி வந்து ஸ்ட்ராங் ஆயிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன். போற இடத்தையும் வந்து ஒரு சுக சௌகரியமான ஒரு வீடா அந்த பொண்ணு போய் மாத்திடும். அவங்க ஒரு சாதாரண ஒரு லெவல்ல தான் இருந்திருப்பாங்க. ஆனா, இந்த பொண்ணு கல்யாணம் பண்ணின்னு போன நேரம் வந்து பார்த்தீங்க அப்டின்னா, அந்த பொண்ணு போனதுனாலேயே அந்த வீடு வந்து வேற லெவலுக்கு போயிடும். இப்ப இவங்க வந்து ரொம்ப ஒரு நல்ல இடத்துலேருந்து வந்திருப்பா, என் மருமக வந்த ராசி ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லி சொல்லுவாங்க பாருங்க. அதெல்லாம் இந்த 4 ஸ்ட்ராங்கா இருக்கணும். இருந்தா தான் சொல்ல முடியும். அப்ப அந்த மாரி ஸ்ட்ராங்கா இருந்தா தான், இந்த வீடு வாசல் வாங்குறது எல்லாமே நடக்கும். இப்ப கிராமத்து சைடுல இருக்கிறீங்க அப்டின்னா, நிச்சயமா உங்களால வந்து இந்த பசுமாடுகள் அதாவது பெரிய பண்ணை மாரியே வைக்கலாம். அதெல்லாம் அவங்களுக்கு தான் நடக்கும். எல்லாருக்கும்லாம் நடந்துராது. இந்த கால்நடை வளர்ப்புகள் எல்லாமே வந்துட்டு, அவங்களுக்கு ஜாதகத்துல அந்த 4வது அதிபதி ஸ்ட்ராங்கா இருந்தா தான், அதை பண்ணையாக மாற்றக்கூடிய நிலைக்கு வர முடியும். இல்ல அப்டின்னா அதெல்லாம் வர முடியாது. பால் பண்ணையே வச்சிருப்பாங்க. அத ஒரு வீட்ல வந்து பாலும், தயிரும் வந்து செல்வம். அது நல்லா இருந்துச்சுன்னா போதும். பால தரக்கூடிய பசுமாடையே நீங்க வளர்க்குறீங்க அப்டின்னா, அந்த வீடு எப்படி இருக்கும்னு யோசிச்சு பாருங்களேன். வேற லெவல்ல இருக்கும். அவங்க வந்து அந்த இடத்துல அவங்க பெரிய ஆளா இருப்பாங்க. சிட்டி லைஃப் வேற, கிராமத்து லைஃப் வேற. அந்த சிட்டி லைஃப்ல வந்துட்டு பெரிய பங்களா, காரு, பேங்க் பேலன்ஸ் அப்டின்ற மாதிரியான ஒரு நிலைப்பாடும். இந்த சைட்ல வந்து பார்த்தீங்க அப்டின்னா, இந்த மாரி ஒரு ஃபார்ம் லேண்ட், அக்ரிகல்ச்சர் லேண்ட் வாங்குறது, ஒரு பெரிய வீடு கட்டுறது. இந்த கிராமத்திலேயே அவங்க வீடு தான் பெரிய வீடா இருக்கும். இதுக்கெல்லாம் வந்து 4 ஸ்ட்ராங்கா இருக்கணும். 4ஆம் அதிபதி தசா போச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அதுவே ஒரு மிகப்பெரிய தசாவாக இருந்தால், மகா தசைகளை நடத்தக்கூடிய இந்த குரு, சுக்கிரன், சனீஸ்வரன், இந்த ராகுனுடைய தசா காலங்கள்லாம் போகுது, ஒரு புதன் தசை போகுது அப்டின்னாக்கா,
இப்போ அவங்க ஊர சுத்தி இடத்த வந்து வளச்சு போட்டுருவாங்க, வாங்கிருவாங்க. அதெல்லாமே வந்து அந்த 4ஆம் வீட்டு அதிபதி ஸ்ட்ராங்கா இருந்து, அவனுடைய தசாவும் நடந்து, அவன எந்த ஒரு பாபரும் பார்க்கல, கோச்சாரமும் சரியா இருந்ததுன்னா, லைஃப்ல அவங்க வந்து வேற லெவல்ல வந்துருவாங்கங்க. இப்போ ஒரு உதாரணமா நம்ம பார்க்கலாம். இப்ப வந்து கும்பமே எடுங்களேன். கும்ப லக்னத்துக்கு 4 வந்து ரிஷபம், சுக்கிரன். அந்த லக்னத்துக்கு வந்து அவர் வந்து யோகத்தை செய்யக்கூடியவர். சுக்கிரனுக்கும், சனீஸ்வரனுக்கும் ஒரு நல்ல இணக்கமான ஒரு இது இருக்கு. நட்பு கிரகங்கள். மிகப்பெரிய நன்மைகளை செய்து கொள்வாங்க 2 பேருக்குள்ள. இப்ப அந்த மாரி போகுது அப்படின்ற பொழுது வந்து பார்த்தீங்கன்னா, இந்த சனீஸ்வரன் ரிஷபத்துல இருந்தாலும் ரொம்ப நல்லா இருக்குங்க. இந்த சனீஸ்வரன் போய் ரிஷபத்துல உட்கார்றாருன்னா நல்லாவே இருக்கும். ஆனா ரிஷபத்துக்கு அவர் யோகத்தை செய்யக்கூடியவர். ஆனா நம்ம சொல்லுவோம், அங்க ரோஹிணியில வரும்பொழுது பிரச்சனைகள குடுப்பாரு. ஆட்சிக்கு பிரச்சனைய குடுப்பாரு. எல்லாம் குடுப்பாரு. தனி மனித ஜாதகத்திற்கு நன்மையை செய்வார். அப்ப அது ரொம்ப நல்ல நிலை அப்படின்னு சொல்லி சொல்லலாம். இப்ப வந்து சிம்ம லக்னம் எடுக்கிறீங்க. லக்னத்துக்கு 4வது வீட்டு அதிபதி செவ்வாய் 4லேயே ஆட்சி பெற்று உட்காருகிறான் அப்படின்னா, அந்த குழந்தை அது என்ன நினைக்குதோ அத தான் படிக்கும். அந்த குழந்தையால எல்லா விதமான வீடு வாசல்களையும் வாங்க முடியும். எல்லா விதமான காரையும் வாங்க முடியும். அதனோட தாட்டே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பிரம்மாண்ட தாட்டா இருக்கும். ஒரு சின்ன வீடு, சின்ன காரு அப்படின்ற மாரியெல்லாம் தோணாம, ஒரு பெரிய லெவல் தான் அந்த குழந்தை யோசிக்கும். அத வந்து அத அட்டைன் பண்ணும். அதனுடைய படிப்பின் மூலமாக அது வந்து அத அட்டைன் பண்ணும். அதனால தான் வந்துட்டு இந்த நிலை ரொம்ப நல்ல நிலை அப்படின்னு சொல்லி சொல்றோம். இப்ப துலா லக்னம் எடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். 4க்குரியவன் சனீஸ்வரன். இந்த சனீஸ்வரன் 4ல மகரத்துல ஆட்சியாவே உட்கார்றாரு அப்படின்னாலே, உண்மையிலேயே நல்ல நிலை. அதே சனீஸ்வரன் துலாத்துல வந்து உட்கார்ந்தாலும் நல்ல நிலை. இந்த துலா லக்னத்திற்கு சனீஸ்வரன் மகரத்துல போய் உட்கார்ந்தார்னாலும், நிச்சயமாக ஒரு பெரிய லைஃப வந்து அந்த ஜாதகருக்கு அமைத்து கொடுப்பார். அப்ப அந்த சனீஸ்வரன் எப்படி இருக்கக்கூடாது? சூரியனோட சேர்ந்து இருக்கக்கூடாது. சனீஸ்வரனுடைய சாரம் நல்ல சாரமா இருக்கணும். அதெல்லாம் இருந்ததுனாலே போருங்க. லைஃப் வந்து ரொம்ப பெரிய நல்ல லெவல்ல மாறிடும். இப்ப அந்த லெவல் வரணும் அப்டின்னா 4 ஸ்ட்ராங்கா இருக்கணும். இப்ப 4ஆம் வீட்டு அதிபதி ஸ்ட்ராங்கா இருந்தா தான், எந்த ஒரு ஜாதகராக இருந்தாலும், அவங்களுக்கு 4 ஸ்ட்ராங்கா இருந்ததுன்னா, கண்டிப்பாக அந்த அடிப்படை தேவையான வீடு, வாசல் இதெல்லாம் வந்து அவங்களுக்கு கொஞ்சம் பிரச்சனை இல்லாமல் கிடைக்கும். இதுதான் 4க்குரியவன் 4ல இருக்கிற பொழுது, அந்த ஜாதகருக்கு செய்யக்கூடிய நற்பலன்களாக இருக்கும். இப்ப 4க்குரியவன் கெட்டுப்போனால் பிரச்சனைங்க. அம்மாவுக்கு கஷ்டம். அம்மா இருக்கிறது கஷ்டம். இல்ல அம்மா வந்து பிள்ளையோட இருக்க மாட்டாங்க. அம்மாவை விட்டு பிரிந்து இருப்பாங்க. அம்மா வழி உறவுகளோட எந்த ஒரு இணக்கமும் இருக்காது. உயர்கல்வி ஸ்தானம் கெடக்கூடாது. 4க்குரியவன் 4லேயே இருந்தாலும் பாபர் பார்வை பெறக்கூடாது. பாபருடைய வீட்ல இருக்கக்கூடாது. அது பாபருடைய வீடாகவும் இருக்கக்கூடாது. அந்த மாதிரியெல்லாம் இருந்தது அப்டின்னா, நிச்சயமா வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க படிக்கிற கல்வியால அவங்களுக்கு எந்த ஒரு யோகமும் கிடைக்காது. அவங்க அம்மாவோட ஒரு இணக்கமான சூழ்நிலையும் இருக்காது. அம்மா வழியில எந்த ஒரு சொத்தும் இந்த ஜாதகருக்கு வராது. அதே மாரி இவருக்கு எந்த ஒரு சௌபாக்கியங்களும் கிடைக்காது. ஏதோ பிறந்தோம், வளர்ந்தோம் அப்படின்ற மாரி ஒரு லைஃப்ப தான் அவங்க வந்து ரன் பண்ற மாரி இருக்கும். அதனால 4ஆம் இடம் என்பது இங்க ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அது 4ல போய் உட்காரும் பொழுது நல்ல பல விஷயங்களை கொடுக்கும். இப்ப 4ஆம் வீட்டு அதிபதி 5ல வந்து உட்கார்ந்தாருன்னா எப்படி இருக்கும்னா, அவருடைய குழந்தைகள் ரொம்ப நல்லா இருப்பாங்க. அவருக்கு நல்ல குழந்தை செல்வம் இருக்கும். குழந்தைகள் மூலமாக இவருக்கு சொத்துக்கள் சேரும். இவர் மூலமா குழந்தைகளுக்கு சொத்துக்கள் சேரும். அப்ப அந்த 4க்குரியவன் 5ல வந்து உட்காரும் பொழுது, இவருக்கு ஒரு ஆசை. ஒரு பங்களா டைப் வீடு வாங்கணும் அப்படின்ற ஒரு ஆசை. அந்த 5ல வந்து பார்த்தீங்கன்னா, அது பெரிய ஆசையா இருந்துகிட்டே இருக்கும். அது நிறைவேறுற இடம் 11 அது அடுத்த விஷயம். ஆனா, அந்த 4க்குரியவன் 5ல வந்து உட்காரும் பொழுது, அந்த ஆசைகள் எல்லாம் குடுப்பார். அதே மாரி பூர்வ புண்ணிய வீடு இவருக்கு கிடைக்கும். பூர்வ புண்ணியத்தினால் ஏற்படக்கூடிய அந்த வீடு, அதாவது அவங்க தாத்தா வழி சொத்து, அதெல்லாம் வந்து அந்த ஜாதகருக்கு கிடைக்கும். நல்லா இருக்கும். குழந்தைகள் நல்லவங்களா இருப்பாங்க. நல்ல குழந்தைகளாக இருப்பார்கள். அப்பாவோட வந்து ரொம்ப இணக்கமா இருக்கக்கூடிய குழந்தைகளாக இருப்பாங்க. அவங்க வந்து அப்பாவ வந்து நல்லா பார்த்துக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள். அம்மாவ நல்லா பார்த்துக்கக்கூடியவங்களா இருப்பாங்க. அந்த மாதிரியான ஒரு நிலைப்பாடு தான் 4க்குரியவன் 5ல வந்து உட்காரும் பொழுது கிடைக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கும். அதே மாரி இந்த வீடு கட்டி வாடகைக்குலாம் விடுறாங்க இல்லைங்களா? அவங்களுக்கு வந்து 4க்குரியவன் 5ல இருக்கணும். ஏன்னா 4க்கு 5 வந்து பார்த்தீங்கன்னா 2வது இடம். அதன் மூலமா வந்து வருமானம் வரணும் அப்டின்னா, இவங்களுக்கு வந்து அந்த 4க்குரியவன் 5ல இருந்துட்டான்னு வச்சுக்கோங்களேன்.
இவங்க வந்து வீட வந்து தாராளமா வாடகைக்கு விடலாம். அதன் மூலமா இவங்களுக்கு வருமானம் வரும். பிரச்சனை இல்லாத வாடகைதாரர்கள் அமைவாங்க. அதுக்குமே ஒரு அமைப்பு வேணும். அதுக்கு வந்து 4க்குரியன் 5ல வந்து இருக்கணும். இருந்தா தான் இதெல்லாம் நடக்கும். அதே மாரி குழந்தைகளும் வந்து பார்த்தீங்க அப்டின்னா, சொல் பேச்சு கேட்கக்கூடியவர்களாக இருப்பாங்க. அவங்க அப்பா, அம்மா என்ன சொல்றாங்களோ, அதை செய்யக்கூடியவர்களாக இருப்பார்கள். அவங்க அப்பா, அம்மாவுக்கு எந்த மாதிரியான ஒரு அமைப்பான வீடு வேணுமோ, அத அவங்க வாங்கி தருவாங்க. அது எல்லாமே வந்து 4க்குரியன் 5ல வந்து உட்காரும் பொழுது நடக்கக்கூடிய நிலையாக இருக்கும். முன்னோர்களோட வீடு இருக்கு. அந்த வீடு நல்லபடியா இவங்களுக்கு வந்து சேரணும் அப்டின்னா, அந்த 4, 5ல வந்து கரெக்ட்டா ஸ்ட்ராங்கா இருக்கணும். அதுவே வந்து பகை வீடாக இருந்தால், அந்த சொத்து வந்து வில்லங்கமாகி தான் இவங்களுக்கு வரும். வரும். ஆனா வில்லங்கமாகி வரும். 6ல போச்சுன்னா வராதுங்க. நான் 4க்குரிய 5ல போய் உட்காரும் பொழுது கொஞ்சம் பிரச்சனைகளோட இருந்தா கூட, அவங்களுக்கு அந்த சொத்து வந்து சேரும். அதுவே வந்து பிரச்சனைகள் அப்படின்றது ஒரு பெரிய வில்லங்கம், ஒரு கோர்ட்டு கேஸு அதன் மூலமா இவங்க வந்து சால்வ் பண்ணி வரக்கூடிய நிலையில தான் அமையும். இப்ப 4 வந்து 5ல போய் உட்காரும் பொழுது, ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு நிலையில உட்கார்ந்தா தான் இதெல்லாம் நடக்கும். இல்ல அப்படின்னா, எதுவுமே கிடைக்காது. ஒண்ணுமே கிடைக்காது. அந்த மூதாதையர் சொத்தும் கிடைக்காது. குழந்தைகளால ஏற்படக்கூடிய இன்ப துன்பங்கள் எல்லாமே வந்து அதாவது இன்பங்கள் எதுவுமே உங்களுக்கு கிடைக்காது. இதுதான் வந்து 4ஆம் வீட்டு அதிபதி 5ல போய் உட்கார்ந்தார்ன்னா செய்யக்கூடிய பலன்களாக இருக்கும். 4ஆம் வீட்டு அதிபதி 6ல போய் உட்காரலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, உட்காரவே கூடாதுங்க. 4க்குரியன் 6ல போய் உட்காரும் பொழுது கடன் தான் வரும். அந்த வீட்டால கடன் சேரும். அந்த வாகனத்தினால கடன் சேரும். இந்த 4க்குரியன் 6ல போய் உட்காரும் பொழுது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, கடன் வாங்கி வீடு வாங்கி அதுக்கு மேலும் கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலையை குடுக்கும். அதனால தான் இந்த 4க்கு வந்து எப்பயுமே இந்த 6, 8, 12ல மறையக்கூடாது. அதனுடைய தாக்கம் வந்து ஜாஸ்தியா இருக்கும். அம்மாவுக்கு எந்த நேரமும் ஏதாவது ஒரு நோயோட போராடிட்டு இருப்பாங்க. அம்மா வழி உறவுகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, மதிக்கவே மாட்டாங்க. எந்த ஒரு இதுக்குமே கூப்பிட மாட்டாங்க. அந்த மாரி ஒரு நிலைப்பாடு வந்து 4க்குரியவன் 6ல போய் உட்காரும் பொழுது ஒரு நல்ல நிலைப்பாடாக இருக்காது. ஒரு வீடு வாங்கணும்னு எடுக்கக்கூடிய முயற்சியில கூட வந்து பார்த்தீங்கன்னா, பெரும் பின்னடைவு ஏற்படும். ஏன்னா 4க்கு 6 வந்து 3வது இடமாயிடும். அந்த முயற்சி ஸ்தானமே வந்து கெட்டு போயிரும். இப்ப அந்த 6ஆம் இடத்துல போய் உட்கார்ந்தால், அந்த மனிதனுடைய வாழ்க்கையில இந்த வீடு, மனை, வாகனத்தினாலேயும், சுகஸ்தானத்தினாலேயும் கெடுதல்கள் ஏற்படும் என்பது திண்ணம். இப்ப 4க்குரியவன் 6ல போய் உட்காரவே கூடாதுங்க. உட்கார்ந்துட்டாக்கா, அதுக்கு என்னவோ அது வந்து நம்ம அதுக்கப்புறம் வந்து அந்த சுய ஜாதகம் பார்க்கிற பொழுது, நம்ம அது என்ன பண்ணலான்றத பார்த்துக்கலாம். ஆனால் குடுப்பினை இதுதான். ராசி கட்டம்ன்றது தான் குடுப்பினை. அந்த குடுப்பினை இதுதான். 4, 6ல போய் உட்கார்ந்ததுன்னா, செலவு, கடன், நோய், இவருக்கே நோய் ஆகும். இல்ல அப்டின்னா, இவருடைய அம்மாவுக்கு நோய்க்காக இவரு செலவு பண்ணி, அதுக்காக கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலை உருவாகும். இவரு ஒரு வண்டி வாங்குறாரு அப்டின்னா, அந்த வண்டிக்காக செலவு பண்ணக்கூடிய சூழ்நிலை உருவாகும். ஒரு வீடு வாங்குனாலும், கடன் வாங்கி வீடு வாங்குனாலும், அந்த வீட்டுக்கு மேன்மேலும் செலவு, செலவு, செலவுன்னு போயி, இவருக்கு அந்த வீடு வந்து ஒரு அமைப்பான ஒரு வீடாக மாறாமல், மாறாக ஒரு தொந்தரவான வீடா மாறி ஏன்டா வீடு வாங்கணும்? ஏன்டா வாங்கணும்? ஏன்டா இங்க இருக்கோன்ற நிலைக்கு வந்துருவாரு. இதே ஜாதகர் வெளிநாட்டுக்கு போய் பொருளீட்டி, இந்த மாதிரி ஒரு வீடு, வாகனம் வாங்கினால் அவருக்கு நன்மை செய்யும். 4க்குரியவன் 7ல போய் உட்காரும் பொழுது நல்ல நிலைங்க. சரியான நிலை. 7 அப்படின்றதும் கேந்திரஸ்தானம், 4ன்றதும் கேந்திரஸ்தானம். ஒரு கேந்திராதிபதி இன்னொரு கேந்திரத்துல போய் உட்காரும் பொழுது, ஆட்சியாகி உட்காராம ஒரு உச்சமாகறதோ, இல்ல ஒரு நல்ல வீட்ல போய் உட்கார்றதோ உட்கார்ந்தால், நிச்சயமாக அந்த ஜாதகருக்கு ஆஃப்டர் மேரேஜ் லைஃப் ரொம்ப நல்லா இருக்குங்க. ஒரு கல்யாணம் பண்றாரு இல்லைங்களா? இந்த கல்யாணத்திற்கு பிறகான வாழ்க்கை மூலமாக தான் அவருக்கு எல்லா விதமான சொத்து சேர்க்கைகளும் கிடைக்கும். ஒரு சிலர்லாம் வந்து பார்த்தீங்க அப்டின்னா, படிக்கிற பொழுது கல்யாணம் பண்ணிருவாங்க. காலேஜ் படிச்சுக்கிட்டு இருப்பாங்க. கல்யாணம் பண்ணிருவாங்க அந்த பொண்ணுக்கு. அந்த பொண்ணு போயி, அந்த வீட்ல போய் சேர்ற நேரத்துக்கே வந்து பார்த்தீங்கன்னா, அவருக்கும் ஜாதகத்துல 4க்குரியவன் 7ல உட்கார்ந்து, இந்த பொண்ணும் போற நேரம் வந்து பார்த்தீங்க அப்டின்னா, ரொம்ப அமைப்பா மாறிடும். இந்த பொண்ணுக்கே வந்து பார்த்தீங்க அப்டின்னா, 4க்குரியவன் 7ல இருந்தான் அப்டின்னா, ஆஃப்டர் மேரேஜ் தான் இந்த பொண்ணு நெறைய படிக்கும். பிஃபோர் மேரேஜ் ஒண்ணும் படிச்சிருக்காது. ஆஃப்டர் மேரேஜ் பார்த்தீங்கன்னா, ஒரு 4 டிகிரி, 5 டிகிரின்னு வாங்கிட்டு போயிட்டே இருக்கும். அதேபோல அந்த திருமண வாழ்க்கைக்கு அப்புறம் தான் ஒரு வீடு வாங்குறதோ, இல்ல ஒரு கார் வாங்குறது, ஒரு
எஸ்டேட் வாங்குறது, இது எல்லாமே வந்து ஆஃப்டர் மேரேஜ் அவங்களுக்கு ரொம்ப சுலபமா முடியும். ரொம்ப நல்லா இருக்கும். மனைவி வழியில சொத்துக்கள் வந்து சேரும். அம்மாவும் மனைவியும் இணக்கமா இருப்பாங்க. அப்ப அந்த ஜாதகருக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, எல்லா விதமான கஷ்டங்களும் நீங்கி, ஒரு சுகத்தை அனுபவிக்கக்கூடிய நிலையை 4க்குரியவன் 7ல போய் உட்கார்ந்து ஆஃப்டர் மேரேஜ் தான் குடுக்கும். அதுவரைக்கும் கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்கும். முன்ன பின்ன இருக்கும். அம்மாவோடவே கொஞ்சம் சண்டைகள், சச்சரவுகள் இருக்க தான் செய்யும். ஆனா, அந்த நிலை எல்லாவற்றையுமே இந்த மேரேஜ் லைஃப் வந்து மாத்திடும். சிலர் வந்து பார்த்தீங்கன்னா, ஆஃப்டர் மேரேஜ் வெளிநாடு போயிருவாங்க. வெளிநாட்ல போயிட்டு ஒரு செட்டில்டு லைஃப்ல உட்காந்துருவாங்க. இது எல்லாமே வந்து 4க்குரியவன் 7ல இருக்கணும். ஸ்ட்ராங்கா இருக்கணும். நல்ல நிலையில இருக்கணும். இல்ல அப்டின்னா வர்ற ஒய்ஃப் இவர கீழ தள்ளிருவாங்க. அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு. லைஃபே போயிரும். ஆஃப்டர் மேரேஜ் ஏன்டா கல்யாணம் பண்ணணுன்றத அந்த யோசனையை குடுக்குற நிலைக்கு அந்த 4க்குரியவன் 7ல போய் கெட்டுப் போனால் நடக்கும். இப்ப அவங்க ஒய்ஃப் வந்ததுக்கு அப்புறம் தான் என்ன பண்ணியிருப்பாங்க? வீடே வித்துருவாங்க. காரெல்லாம் வித்துருவாங்க. இதுதான் 4க்குரியவன் 7ல இருக்கும் பொழுது சுபமாக இருந்தால் மிகப்பெரிய நல்ல பலன்களையும், அசுபமாக இருந்தால் ரொம்ப கஷ்டப்படக்கூடிய நிலையையும் குடுக்கக்கூடிய நிலையாக மாறும். இப்ப 4ஆம் வீட்டு அதிபதி 8ல போய் உட்கார்றாருங்க. முடிஞ்சிருச்சு. வாங்குன சொத்துல வில்லங்கம் கோர்ட்டு படி ஏறுவார். வாங்குன இடத்துல வில்லங்கம் கோர்ட்டு படி ஏறுவார். அதுக்கு ஒரு செலவு பண்ணுவார். அதேபோல 4க்குரியவன் 8ல போய் உட்காரும் பொழுது, சில நேரங்கள்ல வந்து பார்த்தீங்க அப்டின்னா, அந்த வாகனம் வாங்குறாங்க இல்லைங்களா? அதனால அடிபடக்கூடிய சூழ்நிலை உருவாகும். சிலருக்கு வந்து பார்த்தீங்க அப்டின்னா, அந்த வீடு வந்து கொஞ்சம் பிரச்சனையா மாறிடும். கொஞ்சம் இல்ல ரொம்ப பிரச்சனையா மாறி, அந்த வீட்ட அவங்க காலி பண்ணால் தான் முடியும் அப்டின்ற நிலைப்பாடுக்கு கொண்டு சென்று விடும். இந்த 4க்குரியவன் 8ல போய் உட்கார்றதுல ஒரு நல்ல நிலைப்பாடுன்னே நம்ம சொல்லவே முடியாது. அது வந்து முன்னோர்கள் சொத்தா இருந்தாலும் சரி, அம்மா வழி சொத்தா இருந்தாலும் சரி, இவங்களுக்கு என்னைக்குமே பிரச்சனை தரக்கூடியதாகவே அமையும். 4க்குரியவன் 8ல போய் உட்கார்ந்தான்னு வச்சுக்கோங்களேன், சுகஸ்தானம் கெட்டுப் போச்சுன்னு அர்த்தம். எந்த ஒரு இதையுமே வந்து அவங்களால அனுபவிக்க முடியாது. படிப்புனாலேயும் ஒரு யூஸும் இருக்காது. படிக்கவே முடியாது ஃபர்ஸ்ட்டு. படிப்புன்றதே வந்து அங்க கெட்டுப் போயிரும். இப்ப அப்படியும் மீறி ஏதோ ஒரு பார்வை பெற்றதுனால படிச்சாங்க, இல்ல அந்த தசா காலம் நடந்தது அதனால படிச்சாங்க அப்படின்னா கூட, அந்த படிப்புனால எந்த ஒரு யூஸும் இருக்காது. இவரு போய் நல்லா கறக்கும்ன்னு சொல்லி பசுமாடு வாங்கிட்டு வருவாரு. ஒண்ணும் நடக்காது அங்க. இந்த பசுமாட்டுனால எந்த ஒரு யூஸும் இருக்காது. சரி ஒரு இடம் வாங்குறோமே, அதுலயாவது நம்மளுக்கு ஏதாவது யூஸ் ஆகுமா? ஒரு பயிர் வைக்கலாமா? ஒண்ணுமே பண்ண முடியாது. அந்த இடமே வந்து வேஸ்ட் ஆயிரும். அதாவது இவரு பயிர் வைக்கிற நேரம் பார்த்து மழை கெடுத்துரும். ஒண்ணு பெய்து கெடுக்கும், இல்லன்னா பெய்யாம கெடுக்கும். அப்ப அவருக்கு யூஸே இருக்காது. அந்த இடம் வந்து இவரு பேர்ல இருக்கிறதுனாலயும் யூஸ் இருக்காது. இடத்த வந்து வேற யார் பேருக்காவது மாத்திடணும், இல்லன்னா வேற யாருக்காவது வித்துடணும். இல்ல குடும்ப நபர்கள்ல வேற யாருக்காவது அத எழுதி வச்சுட்டாங்க அப்படின்னா கூட கொஞ்சம் வந்து ஏதோ அந்த இடத்தால இவங்க யூஸ் பண்ணக்கூடிய நிலைக்கு உருவாகலாம். இல்ல அப்படின்னா கஷ்டம் தான். அதனால இந்த 4க்குரியவன்லாம் வந்து நம்ம சொன்ன மாரி 6, 8, 12ல போய் உட்காரக்கூடாது. 3லயே உட்காரக்கூடாது. இந்த 3, 6, 8, 12ல போய் உட்கார்ந்தாக்கா பிரச்சனைகள் தான் குடுக்கும். நல்ல ஒரு நட்புகளையோ, ஒரு நல்ல சந்தோஷத்தையோ, நல்ல ஒரு நிகழ்வுகளையோ, நினைத்து பார்க்கக்கூடிய நிகழ்ச்சிகளையோ எதுவுமே இந்த 6, 8, 12ல போய் உட்காரும் பொழுது கொடுக்காது. அதனால இந்த 4க்குரியவன் 8ல உட்காராம இருக்கிறது தான் ஜாதகருக்கு நல்லது. சுபர் பார்வை பெற்றாலும், சுபருடைய சாரம் வாங்குனாலும், கொஞ்சம் பிரச்சனை வேணா கொஞ்சம் வேணா கம்மி ஆகலாமே ஒழிய, பிரச்சனையே இல்லாம இருக்குன்ற நிலை வராது. இதுதான் வந்து 4க்குரியவன் 8ல போய் உட்காரும் பொழுது, அவருக்கு குடுக்கக்கூடிய பலன்களாக அமையும். 4ஆம் வீட்டு அதிபதி 9வது வீட்ல போய் உட்காரும் பொழுது, ஒரு திரிகோணத்துல போய் உட்கார்றாரு. ஒரு கேந்திராதிபதி ஒரு திரிகோணத்துல போய் உட்கார்றாரு. சூப்பரா இருக்கும். லைஃபே ரொம்ப நல்லா இருக்கும். அதுவும் ஒரு நல்ல வீடா அமைந்து, அத வந்து ஒரு குரு, சுக்கிரன் போன்ற சுபகிரகங்கள் பார்த்து, அந்த ஜாதகருக்கு இல்ல அப்டின்னா உங்களுடைய சாரம் வாங்க பெற்று, அந்த ஜாதகர் வந்து பார்த்தீங்க அப்டின்னா, ஓஹோன்னு இருப்பார். தெய்வ நம்பிக்கை. பயங்கரமான ஒரு நம்பிக்கையோட இருப்பார். அந்த தெய்வம் அவர் கூட இருந்து அவர வழி நடத்துங்க. ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா. அந்த தெய்வத்தின் அருளால் அவர் வந்து ஒரு நல்ல வீடு வாங்குவாரு. அந்த தெய்வத்தின் அருளால் அவர் வந்து கார் வாங்குவாங்க. இந்த தெய்வத்தின் அருளால் அவங்க நெறைய இடங்கள் வாங்குவாங்க. எல்லாமே தெய்வ அனுக்கிரகத்தால் அவங்களுக்கு நடக்கும். அது பாக்கியஸ்தானம். ஒரு சுகஸ்தானாதிபதி பாக்கியத்துல போய் உட்காரும் பொழுது, தெய்வ அருளால் சுகமும், பாக்கியமும் ஒருங்கே கிடைக்கும். இதுதான் வந்து அந்த 4க்குரியவன் 9ல போய் உட்கார்ந்தான்னா கிடைக்கிற ஒரு நிலை. ரொம்ப நல்லா இருக்கும் லைஃப். இப்படி நல்லா இருக்கேன் அப்படின்லாம் சொல்ல முடியாது. சூப்பர் அப்படின்ற மாரியான ஒரு நிலைக்கு தான் அந்த ஜாதகர் இருப்பாரு. அவருக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா,
உயர்கல்வி மட்டும் இல்ல, உயர் கல்வியும் இருக்கும். வெளிநாட்ல போய் படிப்பாங்க. வெளிநாட்ல வசிப்பாங்க. ஏன்னா, அது நெடுந்தூர பயணம் வேற. கண்டிப்பாக வெளிநாட்டுக்கு போவாங்க படிப்புக்காகவே. சிலர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, நார்மல் யுஜி டிகிரியே வெளிநாட்ல போய் படிப்பாங்க. அந்த மாதிரியான ஒரு நிலைப்பாடுலாம் வந்து பார்த்தீங்கன்னா, 4க்குரியவன் 9ல இருக்கும்பொழுது நடக்கும். அந்த மனிதருக்கு வந்து பார்த்தீங்க அப்டின்னா, வீடு, வாசல் எல்லாமேங்க பக்காவா அமைஞ்சிருக்கும். பெர்ஃபெக்ட் அப்டின்னு சொல்றோம் இல்லைங்களா? அந்த லைஃப் வந்து அவருக்கு அமையும். அதுதான் வந்து 4க்குரியவன் 9ல இருக்கும்பொழுது. சும்மா இருக்கிறவங்க கூட வந்து அந்த தசா காலம் நடக்குது. 9ஆம் அதிபதி தசையோ, இல்ல 4ஆம் அதிபதி தசையோ நல்ல தசையாக நடந்து, இல்ல அந்த புத்தி நடந்தா கூட போருங்க. அவங்கள கை தூக்கி விட்டுடும். திருப்பி அவங்க கீழ இறங்கவே மாட்டாங்க. தெய்வ அருள் அதிகமாக அவங்களுக்கு இருக்கும். தெய்வீக காரியங்கள்ல அதிகமா ஈடுபடுவாங்க. இப்ப சிலர்லாம் வந்து பார்த்தீங்க அப்டின்னா, அவங்களுடைய சொத்துக்கள வந்து கோயிலுக்கு எழுதி குடுத்துருப்பாங்க. அதெல்லாம் வந்து ஒரு நல்ல நிலை. அதெல்லாம் வந்து 4க்குரியவன் 9ல உட்கார்ந்தா தான் நடக்கும். இங்கலாம் வந்து சொத்து வாங்குறதே பெருசு. அதுல சொத்த எங்கேருந்து வந்து கோயிலுக்கு எழுதி குடுக்குறது? ஆனா இந்த ஜாதகருக்கு வந்து நடக்கும். அவங்க வந்து எல்லாமே அப்பாவோட வந்து ஒரு இணக்கமான சூழ்நிலையில இருப்பாங்க. அப்பாவுடைய சொத்துக்கள் அவங்களுக்கு கிடைக்கும். சூப்பரா இருப்பாங்கங்க. லைஃபே ரொம்ப நல்லா இருக்கும். இப்படின்னே சொல்லவே முடியாது. அத எக்ஸ்ப்ளைன் பண்றத விட ஒரே ரொம்ப சிம்பிள் வேர்ட் என்ன சொல்லலாம் அப்படின்னா, லைஃப் ரொம்ப அமைதியாக, ஒரு நல்ல ஒரு செல்வ செழிப்போடு வாழக்கூடிய நிலையோட அவங்க இருப்பாங்க. இதுதான் 4க்குரியவன் 9ல உட்கார்ந்தாக்கா அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய பாக்கியமாக இருக்கும். 4ஆம் வீட்டு அதிபதி 10ல போய் உட்கார்றதுங்க. ஒரு கேந்திராதிபதி இன்னொரு கேந்திரத்துல போய் உட்கார்றாரு. ரொம்ப நல்லது. ரொம்ப நல்ல விஷயம். சரிங்களா? அந்த நல்ல விஷயம் எப்படி நடக்கும்னு வந்து பார்த்தீங்கன்னா, எப்படிப்பட்ட நன்மைகள குடுக்கும்னு பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு புகழ், அந்தஸ்து, கௌரவத்த குடுக்கும். அவங்களோட வீட பார்க்குறவங்க வந்துட்டு, இந்த மாரி ஒரு மாடல்ல நம்ம வீடு கட்டலாமே! அப்படின்ற நிலையில இவங்க வீட வந்து கட்டி வச்சிருப்பாங்க. ஒரு கார் வருது அப்படின்னா, ஒரு மார்க்கெட்ல வந்து ஒரு கார் இன்ட்ரோடியூஸ் பண்றாங்கன்னா, இவங்க அத வாங்கிருவாங்க. இவங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஊர்ல இருக்கிற எல்லா பெரிய மனிதர்களுடைய ஆதரவும் இவங்களுக்கு இருக்குங்க. இவங்க போய் சொன்னாங்க அப்படின்னா, அந்த பெரிய மனிதர்கிட்ட இவங்க சொல்றதுனால அந்த வேலை நடக்கும். உங்களுக்கு ஒரு வேலை ஆகணுமா, இந்த 4க்குரியவன் 10ல இருக்கிறான் பாருங்க, அந்த ஜாதகர்கிட்ட போங்க. அவங்க ஒரு 10 பேர்கிட்ட சொல்லுவாங்க. 10 பேர் வேணாம், ஒரே ஒருத்தர்கிட்ட சொல்லுவாங்க. அவர போய் பாருங்க. நான் சொல்லியிருக்கிறேன். பார்த்து முடிச்சு விடுங்க. முடிச்சுருவாங்க. அந்த மாதிரி ஒரு ஆதரவு அவங்களுக்கு கிடைக்கும். அவங்க பெரிய மனிதரா வரணும்னே இல்ல. ஆனா எல்லா பெரிய மனிதர்களுடைய ஆதரவும் இவங்களுக்கு இருக்கும். எல்லாருடைய இது செல்வாக்கும் இவங்களுக்கு இருக்கும். இவங்க உட்கார்ந்த ஒரு இடத்துல ஒரு ஃபோன்ல வேலைய முடிப்பாங்க. இப்ப 4க்குரியவன் 10ல இருக்கிற பொழுது வந்து பார்த்தீங்கன்னா, வீடு வாசல் மட்டும் கிடையாதுங்க. புகழ், அந்தஸ்து, கௌரவம்னு மட்டும் கிடையாது. கர்மஸ்தானம் அது. அப்ப அவங்க போன ஜென்மத்துல வந்து ஒரு நல்ல கர்மாவ பண்ணியிருப்பாங்க. அப்படி இருந்தா மட்டும் தான் வந்து இந்த 4க்குரியவன் 10ல போய் உட்கார முடியும். ஒரு கேந்திராதிபதி இன்னொரு கேந்திரத்துல போய் உட்கார்றாரு. நல்லது செய்ய போறார் அப்படின்னா, அப்ப எப்படிப்பட்ட நன்மைகளாக அது அமையும்னு பாருங்க. மிகப்பெரிய நன்மைகளாக அமையும். அதுலயும் அது வந்து ஒரு நட்பு வீடாகவோ, இல்ல ஒரு சம வீடாகவோ, ஒரு உச்ச வீடாகவோ இருந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், சூப்பரா இருப்பாங்க. இப்போ உபய லக்னத்துக்கு இது அமையுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது கொஞ்சம் கஷ்டம். ஏன்னா, கன்னி லக்னமே எடுத்துக்கோங்க. அதுக்கு 4க்குரியவன் தனுசு. தனுசுக்குரிய குரு போயிட்டு 10ல போய் உட்கார்றாரு. எங்க? மிதுனத்துல போய் உட்கார்றாரு. நல்ல பலன்கள குடுக்க முடியுமா? முடியாது. இத்தனைக்கும் அவர் சுபகிரகம். ஆனா குடுக்க முடியாது. அப்ப ஒரு ஜாதகத்துல 4ஆம் வீட்டு அதிபதி ஒரு நல்ல ஸ்ட்ராங்கா அவருடைய சொந்த வீடா இருக்கணும். இல்ல அப்டின்னா அவருடைய உச்ச வீடா இருக்கணும். அதுவும் இல்ல அப்டின்னா, அவர் வந்து ஒரு நல்ல நட்பு வீட்ல போய் உட்காரணும். நல்லவருடைய சாரம் வாங்கணும் அப்டின்னா, இது கொஞ்சம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. இப்ப இதே குரு போய் புனர்பூச நட்சத்திர சாரம் வாங்கி ஸ்ட்ராங் ஆனாலும், அவருடைய சுயசாரம் வாங்கி மிதுனத்துல ஸ்ட்ராங் ஆனா கூட, கொஞ்சம் வந்து முன்ன பின்ன பலன்கள் மாறும். ஆனா, ஒரு நல்ல ஜாதகமாக இருந்து, அந்த ஜாதகருக்கு 10ல இந்த 4ஆம் வீட்டு அதிபதி போய் உட்கார்ந்து, அது நல்ல வீடாக, நட்பு வீடாக இருந்து நல்ல ஒரு பார்வை பெற்று இருந்தால், அந்த ஜாதகர் தரணி போற்றும் புகழ் வாய்ந்தவராக இருப்பார். அவருக்கு எல்லா விதமான சகல சௌகரியங்களும் கிடைக்கும். எல்லாரும் அவருக்கு கை கட்டி நின்னு வேலை செய்யக்கூடியவர்களாக இருப்பாங்க. இதுதான் வந்து 4ஆம் வீட்டு அதிபதி 10ல போய் உட்காரும் பொழுது தரக்கூடிய பலன்களாக அமையும். 4ஆம் வீட்டு அதிபதி 11ல போய் உட்கார்ந்தா நல்ல நிலைங்க. இந்த 1, 5, 9, 7, 10
எல்லாமே நல்ல நிலை. 11 வந்து எல்லாருக்குமே நல்ல நிலை தான். 11ன்றதே லாபஸ்தானம். அப்ப என்னலாம் நடக்கும்? இவங்க கட்டுன வீட்டாலே இவங்களுக்கு லாபம் நடக்கும். எப்படி நடக்கும்னா, ஒரு 10 வீடு கட்டுறாங்க. ஒரு வீடு இவங்க இருப்பாங்க. மீதி 9 வீட வாடகைக்கு விடுவாங்க. அதனால லாபம் வரும். வாடகை இவர்களுக்கு லாபமாக மாறும். சிலர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, அது இந்த 4ஆம் வீட்டு அதிபதி 11ல போய் உட்கார்ந்து பகை சாரம் வாங்கினாலோ, இல்ல பகை பார்வை பெற்றாலோ இப்படி நடக்கும். எப்படின்னா, அந்த சொந்த வீடு கட்டிட்டாங்களா, வாடகைக்கு விட்டுட்டாங்களா, வர்ற வந்து வாடகைதாரர் என்ன பண்ணுவாருன்னா, வாடகை குடுக்க மாட்டார். இல்ல அப்படின்னா, அந்த வாடகையினால இவங்களுக்கு ஒரு யூஸும் இருக்காது. அந்த வீட்டுக்கே திருப்பி ஏதாவது ஒரு வகையில செலவு பண்ணக்கூடிய நிலையில தான் இருப்பாங்க. எங்க குழாய் ரிப்பேர் ஆயிடுச்சுங்க. அது ரிப்பேர் பண்ணணும். லைட்டு ரிப்பேரு, ஃபேனு ரிப்பேரு ஏதோ ஒண்ணு பண்ணிட்டே இருப்பாங்க. அந்த வீட்டுக்குன்னு செலவு பண்ணிட்டே இருப்பாங்க. எப்ப அப்டின்னா, 4ஆம் வீட்டு அதிபதி 11ல போய் உட்கார்ந்து நல்ல வீடாக இல்லாமல், பகை வீடாகவோ, இல்ல பகை சாரம் பெற்றோ, இல்ல பாபருடைய பார்வை பெற்றிருந்தாலோ இது நடக்கும். ஆனா அதே 4ஆம் வீட்டு அதிபதி ஒரு நல்ல வீடா இருந்து, ஒரு சுபருடைய பார்வை பெற்றிருந்தாலோ, இல்ல சுபசாரம் பெற்றிருந்தாலோ, லக்னத்திற்குரிய சுபரனுடைய சாரம் பெற்றிருந்தார் அப்டின்னா, அவரு வந்து நல்ல பிசினஸ் பண்ணுவாரு. அந்த வீடெல்லாம் விக்கிற பிசினஸே பண்ணுவாரு. அதுல அவரு நெறைய லாபம் சம்பாதிப்பார். பூமியினால் அவருக்கு வருமானம், லாபம். இது 2மே நடக்கும். இது எதுவுமே இல்ல அப்டின்னா, என்ன பிரச்சனை ஆகும்ன்னு பார்த்தீங்கன்னா, நம்ப சொன்ன மாதிரி செலவுகள் அந்த வீட்டுக்கு பண்ணிட்டே இருப்பார். புதுசா கார் வாங்கியிருப்பாரு, போய் இடிச்சிருவாங்க. செலவு. இப்ப 4ஆம் வீட்டு அதிபதி 11ல போய் ஸ்ட்ராங்கா உட்காரணும். ஒரு இடம் வாங்கியிருப்பார். ரியல் எஸ்டேட் பண்ணுவோம்ன்னு சொல்லி பெருசா வாங்கியிருப்பார். வில்லங்கம். 4 ஸ்ட்ராங்கா இல்ல. அப்டின்னா தான் அந்த பிரச்சனைகள்லாம் குடுக்கும். இல்ல அப்டின்னா, அந்த கார வாங்குனார் பார்த்தீங்களா? அதனுடைய நேரத்திற்கு அவர் இன்னும் 4 கார் அந்த மாதிரி வாங்குவார். நல்ல ரியல் எஸ்டேட் பண்ணக்கூடியவராக இருந்து, எங்க போய் மாட்டிப்பாங்க அப்டின்னா, அவங்களுடைய ஜாதகத்துல இந்த 4ஆம் அதிபதியினுடைய தசா நடக்குது. ஆனால், சாரம் சரியாக இல்லாமல் இருந்தால், அவருடைய ஜாதகத்துல 4ஆம் வீட்டு அதிபதி சாரம் சரியான சாரம் வாங்காம இருந்தார் அப்டின்னா, நிச்சயமாக எப்படிப்பட்ட தொழிலாக இருந்தாலும் அவருக்கு சறுக்கல்கள் குடுக்கும். லாபம் பெருசா குடுக்காது. அதே மாரி 4க்குரியவன் 11ல போய் இருக்கும் பொழுது, சிலர் வந்து தாய விட்டு பிரிந்து இருக்கக்கூடிய சூழ்நிலை உருவாகுங்க. அதனால அந்த 4ஆம் வீட்டு அதிபதி 11ல உட்கார்றதுனால, நல்ல பலன்கள் குடுத்தாலும், நல்ல வீடா இருந்து நல்ல பலன்கள் குடுத்தாலுமே, சிலருக்கு வந்துட்டு தாயோடு இருக்கக்கூடிய சூழ்நிலை குடுக்காது. தாய் வழி உறவுகளோடு இருக்கக்கூடிய சூழ்நிலையும் குடுக்காது. இதுதான் 4ஆம் வீட்டு அதிபதி 11ல போய் உட்காரும் பொழுது குடுக்கக்கூடிய பலன்களாக அமையும். 4ஆம் வீட்டு அதிபதி 12ல போய் உட்காரலாமா அப்படின்னா, உட்காரவே கூடாதுங்க. நம்ம ஃபர்ஸ்ட்டே சொல்லிட்டோம். இந்த 3, 6, 8, 12லலாம் போய் உட்காரக்கூடாது. இந்த 4ஆம் வீட்டு அதிபதி 12ல போய் உட்காரும் பொழுது, எதாலயும் யூஸ் இருக்காது. பூமியாலயும் யூஸ் இருக்காது, வீடாலயும் யூஸ் இருக்காது, வாகனத்தினாலயும் யூஸ் இருக்காது. வாகனம் வாங்கியிருப்பாங்க, எங்கேயுமே போக மாட்டாங்க. ட்ரெயின புக் பண்ணிட்டு போயிட்டுருப்பாங்க. சரி, ஒரு வீடு தான் வாங்கியிருக்கிறோமே, அதுலயாவது இருக்க முடியுமா? முடியாது. வேற ஏதாவது ஒரு ஊருக்கு ட்ரான்ஸ்ஃபர் வந்துரும். இவரு போய் அந்த வேற ஊர்ல என்ன பண்ணியிருப்பாருன்னா, வாடகைக்கு இருப்பார். அனுபவிக்கக்கூடிய தன்மை இருக்காது. 4 கெட்டதுன்னா அனுபவிக்க முடியாதுங்க. சுகஸ்தானம் அனுபவிக்க முடியாது. எதையுமே அனுபவிக்க முடியாது. வீடு, வாகனம்னே இல்ல. எதையுமே அனுபவிக்க முடியாது. அதனால 4க்குரியவன் 12ல் சென்று உட்காரும் பொழுது, எந்த ஒரு நல்ல அமைப்பும் அவருக்கு நடக்காது. வறுமையில இருக்கக்கூடிய சூழ்நிலை உருவாகும். அம்மாவுடைய ஆதரவு இல்லாம போகும். அம்மா வழி ஆதரவு இல்லாம போகும். எந்த ஒரு இணக்கமான சூழ்நிலையும் அவருக்கு அம்மாவோடு இருக்காது. அதனால 4க்குரியவன் 12ல போய் உட்கார்றது ஒரு பெரிய நல்ல பலன்களை கொடுக்கும் அப்படின்றதுல சாத்தியமே இல்லை. சில நேரங்கள்ல குடுக்கும். ஒருவேள அந்த வீட்ட வந்து ஒரு சுபர் பார்த்தால், வாங்குன வீட்ல இருப்பார் அவ்வளோதான். ஆஹா, ஓஹோன்லாம் இருக்க மாட்டார். வாங்குன வீட்ல இருப்பார். வாடகை இல்லாம இருப்பார். அவ்வளோதான் அது நடக்கும். வேற எந்த ஒரு நல்ல யூஸுமே வந்துட்டு இந்த 4க்குரியவன் 12ல போய் உட்காரும் பொழுது தராது. நாம இங்க சொன்னது எல்லாமே பொது பலன்கள் தான். இந்த பலன்கள்ல வந்து சில மாறுபாடுகள் ஏற்படும். அது வந்து அவங்களுடைய ஜனன ஜாதகத்தை பொறுத்து இந்த பலன்கள் மாறுபடும். எல்லாமே வந்துட்டு ஒரு சிம்பிள் பாயிண்ட்ஸ் நம்ம சொல்லியிருக்கோம். இன்னும் நெறைய விஷயங்கள் இருக்கு. அதனால உங்களுடைய ஜனன ஜாதகத்துல இதனுடைய பலன்கள் பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு நீங்க எங்கள கான்டாக்ட் பண்ணுங்க. எல்லாம் வல்ல இறையருளின் துணையாலும், அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகியின் அருளாலும் உங்கள் இல்லங்களிலும், உள்ளங்களிலும் என்றென்றும் மகிழ்ச்சி நிலைத்திருக்கட்டும். நன்றி.